இதை மாட்டிட்டேன். தயவா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சம்பவத்தை நோக்கி பார்க்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ அதிகாரமும் உள்ள எங்கள் அனாதி கர்த்தரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறீர். அப்பா, எங்களை சிருஷ்டித்து பாதுகாத்து எங்களை போஷித்து பராமரித்து இம்மட்டுமாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க உமக்குள்ளாக பலப்பட ஆண்டவரே உம்மோடு கூட வாழ நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற வசனங்களை உம்முடைய வசனமாக ஏற்றுக்கொண்டு அதை நல்ல நிலத்திலே பாதுகாத்து உமக்கு கனித்தர எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே உலாவ வேண்டுமாய் ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் சந்திக்க அல்லது சிந்திக்க இருக்கிற இந்த செய்தியானது பூமியில யாருமே கேட்க விரும்பாத ஒரு செய்தி. ஆனா நரகத்துல இருக்கிறவங்க இன்னொரு தடவை எங்களுக்கு இதை பத்தி சொல்லுங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு செய்தி. திஸ் இஸ் தி க்ளூ. அப்ப என்ன செய்தியா இருக்க முடியுங்க? பூமியில யார்கிட்ட சொல்லும் போதும் பெரும்பாலானவங்க மெஜாரிட்டி இதை கேட்பதற்கு விரும்புவதில்லை. ஆனா நரகத்துல போய் இதை நம்ம பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னா, தயவு செய்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இது என்ன செய்தியா இருக்கக்கூடும்? எதை பத்தின செய்தியா இருக்கலாங்க? இல்ல, ரொம்ப ஓவரா சிந்திச்சிட்டீங்க. பாவத்தை குறித்த ஒரு செய்தி, பாவத்தை குறித்த ஒரு எச்சரிப்பு, பாவத்தை பற்றின ஒரு விஷயத்தை நாம எடுத்து சொல்ல விரும்பும் பொழுது பூமியில் இருக்கிறவங்களுக்கு என்ன எங்கப்ப பார்த்தாலும் பாவம் பாவம் பாவம், எதுக்கு இதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? கேட்கறதுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பேசலாம் இல்லவா அப்படின்னு கேட்க தோணும். விசுவாசத்தை பத்தி எப்படி விசுவாசிக்கணும்னு பேசுங்க, எப்படியெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஆவியில நிறையணும்னு பேசுங்க. இப்படி கேட்டா கூட பரவாயில்லதான். ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் கூட குறைவுதான். எப்படியெல்லாம் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு பேசுங்க, எப்படியெல்லாம் கிருபை கொடுப்பாருன்னு பேசுங்க. இதெல்லாம் பேச தெரியாமலாம் இல்லை, சூப்பரா பேச தெரியும். ஆனா அது முக்கியம் இல்லை. ஒரு மனுஷன் ஆபத்துல சிக்கி இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் உயிருக்கு தன்னுடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக அவன் ஆபத்துல சிக்கி இருக்கிறான், ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான்னா அவனுக்கு எதை கொடுப்பது நல்லது? பிரியாணி கொண்டே கொடுக்கறது நல்லதா? அவன் இச்சிக்கிற அவன் சொத்து பத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சு கொண்டு போய் கொடுக்கறது நல்லதா? அவனுக்கு எதை கொடுப்பது நல்லது? ஆபத்துல இருக்கிற அல்லது சிக்கி இருக்கிற ஜீவனுக்காக போராடுகிற ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு ஜீவனுக்கு ஏதுவானதான் கொடுக்க முடியும் இல்லைங்களா? அவனை வீட்டுல வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுவதில்லை, மருத்துவமனையில வச்சு மருத்துவருடைய ஆலோசனை என்னவோ அதைதான் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? ஒருவேளை அவர் கோடீஸ்வரரா இருக்கலாம், ஆனாலும் அந்த நேரத்துல என்னதான் சாப்பிட முடியுங்க? கஞ்சிதான் சாப்பிட முடியும் இல்லைங்களா? பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் மருத்துவமனையில உள்ள போயிட்டு வெளியில சொன்ன விஷயம் இதுதான், என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா என் ஜீவனுக்கு அந்த நேரத்துல அது எதுவுமே பிரயோஜனப்படல. பிரியமானவர்களே, மனிதன் என்றைக்குமே மீள முடியாத பாவத்தினாலே, பாவ நோயினாலே அவன் பீடிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த சத்தியத்துடைய மேன்மையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? நாம் எதற்காக கிறிஸ்தவராக வாழுகிறோம்? நாம் ஏன் முதலாவது இந்த பூமியில இருக்கிறோம்? எதற்காக இருக்கிறோம் தெரியுங்களா? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். பாவத்தை மேற்கொள்வது எப்படி, பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி, இதான் இந்த நாள்ல சிந்திக்க போகிறோம். கடவுள் ஒரு மனிதனோடு இடைப்படுவதற்கு அவர் வைத்திருக்கிற முதல் முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? நாம ஆண்டவரோடு இடைப்படுவதற்கு நமக்கு 1000 காரணம் இருக்கலாம், 1000 தேவைகள் இருக்கலாம். கடவுளே எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, எனக்கு இதை எனக்கு செய்யுங்க, எனக்கு இதை பண்ணுங்க, அல்லது என் ஜெபத்தை இப்படி இருக்கு இதை கேளுங்க, என் வாழ்க்கை என் சூழ்நிலை இப்படி இருக்கு இதை பாருங்க, இப்படி 1000 காரணங்களை நாம வைத்து கடவுளோடு இடைப்படுவதற்கு நம்ம முயற்சி செய்யலாம். ஆனா கடவுள் நம் மனிதனோடு, உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனோடும் அவர் இடைப்படுவதற்கு அவர் எடுக்கக்கூடிய முதல் பிரதானமான ஸ்டெப், முதல் படி எதை நோக்கியது தெரியுங்களா? நம்மிடத்துல இருக்கிற பாவத்தை சுத்திகரிப்பதற்கு முதல்ல ஆண்டவர் பாக்குறது என்னங்க?
ஒரு மனிதனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிள்ளையை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார், இந்த பிள்ளையை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார்னா இந்த பிள்ளையோடு தேவன் இடைப்படணும்னு விரும்புறாரு, இந்த பிள்ளையோட ஆத்மாவோடு கூட தேவன் வாழணும்னு விரும்புறாருன்னா முதல்ல என்ன செய்வாருங்க, அந்த பிள்ளைய சுத்திகரிப்பதற்கு, பாவத்தை விட்டு நீக்குவதற்கு தான் ஆண்டவர் முதல் ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. அதை செய்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், தேவனோடு கூட சேர்ந்து வாழ முடியும். இந்த வேதாகமத்துல நம்ம ஆதி முதல் கொண்டு கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாவங்கிற வார்த்தை அல்லது பாவம் செய்யாத ஒரு சம்பவம் அல்லது பாவம் இல்லாத ஒரு விஷயத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ஆண்டவர் எப்படியெல்லாம் இப்படி பாவம் செய்கிற ஒரு மனுஷனுக்காக ஏன் ஜீவனை கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்களேன். நாம ஒரு பிரயாசத்தை செய்யறோம், அதனால நல்ல பலன் இல்லைன்னு தெரிஞ்சா நம்ம கொஞ்சம் யோசிப்போம், அதை நிறுத்திக்கலாமான்னு யோசிப்போம் இல்லைங்களா? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பிள்ளைகளையே நம்ம உருவாக்கி வளர்த்தி அவங்களை பெருசாக்கி எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே சௌகரியங்களை சேர்த்தி வச்சு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. நாளைக்கு ஒருவேளை நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கேனர் நம்ம கிட்ட இருக்குது, எத்தனையோ விதமான அசம்பாவிதங்கள் எல்லாம் உலகத்துல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். பெத்த தாய் தகப்பன பிள்ளைகளே அடிச்சு கொள்றதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். சரிங்களா? நீங்க சாப்பாடு போட்டு வளர்த்துற பையன் தான் நாளைக்கு கத்தி எடுத்து உங்களை குத்த போறான். இன்னைக்கு நீங்க சோறு போடுவீங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு முன்கூட்டியே. சோறு போடுவீங்களா? வளர்த்துவீங்களா? செய்வோமா? ஆண்டவருக்கு நம்மை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிகிறது. நமக்கு இன்னைக்கு என்ன தேதி? ஆகஸ்ட் 3. ஆகஸ்ட் 3ல இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குது மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 3 மட்டும் இல்ல, நாம கடைசியா வாழ போகிற ஒரு வருஷத்தோட ஆகஸ்ட் 3 வரைக்கும் என்ன நம்ம செய்வோங்கிறது யாருக்கு தெரியுங்க? ஆண்டவருக்கு தெரியும். He knows everything. எல்லாமே தெரிந்தும் நாம் மீண்டும் மீண்டும் இடறுகிறவர்கள், மீண்டும் மீண்டும் பாவம் செய்யக்கூடியவர்கள், மீண்டும் மீண்டும் தேவனுடைய கிருபையை அசட்டை செய்யக்கூடியவர்கள் என்று அறிந்திருந்தும் தேவன் உங்களை என்னையும் நேசிக்கிறார், அழைத்திருக்கிறார். நமக்காக சிலுவை மரண பரியந்தம் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து நேசிக்கிறார் என்று சொன்னா எதற்காக நம்ம சிந்திக்கணும் இல்லைங்களா? எதற்காக அவர் இவ்வளவு தூரம் ஏன் என்கிட்ட அவர் இடைப்படுகிறார்? ஏன் என் மேல இவ்வளவு ஏன் பொறுமையா இருக்கிறார்? பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுவதற்காக அவர் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார். நாம சற்று சிந்தித்து பார்ப்பதில்லை. உலகத்தின் ஓட்டத்துல நம்ம ஓடுறதுனால ஆண்டவர் எனக்காக செய்கிற காரியங்களை நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறது இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் நாம எப்படி நம்ம வாழ்க்கையை பிளான் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எந்த விஷயத்திலேயாவது நம்ம பிடித்து இழுத்துற முடியாதான்னு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த அன்பை, இந்த பெரிய கிருபையத்தான் நம்ம உதாசீனப்படுத்தி கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள முடியும், கட்டாயமா புரிந்து கொள்ளும். இஸ்ரவேலர்கள் யாதான் பாவம் செய்தார், ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்ல, மீண்டும் அவர்களை சந்திக்கிறார், மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அவருடைய சந்ததி வருது, மறுபடியும் காயின் பாவம் செய்கிறான், விட்டுட்டாரா ஆண்டவர்? இல்ல, திருப்பியும் மன்னிப்பு கொடுக்கிறார், திருப்பியும் சந்திக்கிறார். இப்படியே அந்த சந்ததி வந்துகிட்டே இருக்குது. இந்த ஜனங்களை எப்படியாவது பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக தேவன் மீட்பின் திட்டத்தை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஆதாம படைக்கும் போது அவனுக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் நல்ல விதமா இருப்பேன், அப்புறம் நான் பாவம் செய்வேன், அவனுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்து விட்டார். நிறைய பேருக்கு அந்த கேள்வி வருது, மனுஷன்தான் பாவம் செய்வான்னு தெரியும் இல்ல, அப்புறம் எதுக்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல அந்த மரத்தை கொண்டே வச்சாரு? இல்லைங்களா? நிறைய நேரத்துல நிறைய பேர் இப்படி குதர்க்கமா கேள்வி கேட்போம். அவருக்குதான் தெரியும் இல்ல, அவர் ஏன் அந்த மரத்தை கொண்டே வச்சாரு? அவர் அந்த மரத்தை வைக்கும் போதே தெரியும், இந்த மாதிரி ஒரு மரத்துலதான் நாளைக்கு நானும் தொங்க வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? சிலுவை மரணத்துல இயேசு கிறிஸ்து தொங்கினார் பாத்தீங்களா? நான் இவன்கள் செய்யற பாவத்தினால நான் இதே போல ஒரு மரத்தை நான் இதுல போய் ரத்தம் சிந்தி இதே மனுஷனுடைய கையில என்னை ஒப்பு கொடுத்து நான் பாடுபட வேண்டியது இருக்கும் என்பதை அந்த மரத்தை வைக்கும் போதே ஆண்டவருக்கு தெரியும். அப்ப எவ்வளவு அன்பு இருக்கும் பாருங்களேன், எவ்வளவு தன்னுடைய திட்டத்துல ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் தெரியாம எதையும் செய்யல. He knows everything. ஆண்டவருடைய அந்த ஞானத்தை நம்மளால விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு சந்ததி, ஒரு தலைமுறையில ஒருத்தர் பாவம் செய்வார், ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, யாரோ ஒருத்தர் பாவத்துல இருப்பாங்க. ஆனா அந்த சந்ததியில யாரோ ஒருத்தர் தேவனுடைய பிள்ளையா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறத தேவன் முன்னமே அறிகிறார். ஆகவே அந்த சந்ததியை தேவன் விட்டு வைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வாழ்ந்துட்டு போகட்டும், இந்த பூமியில வாழ்ந்துட்டு போகட்டும் விட்டுருவார் ஆண்டவர். நம்மளால ஆண்டவரோடைய ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்கள மனம் குமரி சொல்லுவோம் பாத்தீங்களா, இத்தனை பாவம் செய்யறானே, இவன்லாம் நல்லா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உலகத்துல பாவம் செய்யறவங்களை பார்த்து நம்ம ரொம்ப வேதனையில சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்ப கூட நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அந்த சந்ததியில யாராவது ஒருத்தர் தேவனை அறியக்கூடியவங்களா இருக்கலாம். ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவங்கள விட்டு வைப்பாரு.
இதெல்லாம் புரிந்துகிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. ஆண்டவரை கேள்வி கேட்கிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. ஆனா ஒண்ணு நம்ம புரிந்து கொள்ளணும், வேதத்துல தேவன் ஏற்படுத்தின வழி முறைமைகள், பண்டிகைகள், ஆராதனைகள், இத்தனை வார்த்தைகள், இத்தனை தீர்க்கதரிசிகள், இத்தனை பேர்த்த அனுப்பி எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏன் செய்தார்? மனுஷனை பாவத்திலிருந்து எப்படியாவது என்ன பண்ணணும்? மீட்டு கொள்ளணும். உங்களை என்னையும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள தேவன் மீட்டு வழி நடத்தணும். ஆனா இந்த விருப்பம் எனக்கு இருக்கணும். முதல்ல எனக்கு இருக்கணும். ஸ்கூல்ல கொண்டு போய் நீங்க 1 லட்சம் ரூபாய் சேர்த்திட்டீங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹைஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தியாச்சு, பணம் கட்டி. பிள்ளைக்கு போறதே விருப்பம் இல்லை. எவ்வளவு கடுப்பாகுங்க நம்மளுக்கு. யோசிச்சு பாருங்க. டெய்லி போகாம கட்டடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி அழுகுது. நமக்கு எவ்வளவு மனசு சொதுப்பு. ஆனா இவ்வளவு பிரயாசப்பட்டும் இதுக்கு என்ன ஆகல? புரியலையே. அப்ப இததான் தேவன் நம்மளை பார்த்துட்டு இருப்பாரு. இவ்வளவு பிரயாசங்களை நான் செய்து முடித்திருக்கிறேன், ஆனா பாவத்தை குறித்து எப்படி அதை எச்சரிக்கை அளிக்க வேண்டும் என்று என் பிள்ளைக்கு தெரியலையே. ஆண்டவர் வருத்தப்படுவாரா? வருத்தப்பட மாட்டாருங்களா? யோசிச்சு பாருங்களேன். பாவத்தை குறித்து எப்படி நான் அதுல இருந்து நீங்கி வாழணும், ஏன் வாழணுங்கிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் இந்த நாள்ல நம்ம சிந்திக்க இருக்கிறோம். முதலா ஒரு சின்ன அடிப்படையான கேள்வி, எது பாவம்? ஏன்னா அது தெரிஞ்சாதான் அதை செய்யாம இருக்க முடியும் இல்லைங்களா? எது பாவம்? இப்படி கேட்டா என்ன பதில் நம்ம சொல்லலாம்? எது பாவம்? நாங்க செய்யறது எல்லாமே பாவம் தான், அதுல எது பாவம்னு கேட்டா எப்படி சொல்றது அப்படிங்கிறீங்களா? அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் தெரியல. எது பாவம்? நிஜமானே சொல்லாமதான் இருக்கீங்களா? எதையாவது சொல்லி மாட்டிட்டு. சரி, வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் நிருப பகுதி 1 யோவான் 3:4. ஆமென். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை என்ன செய்யறானா? மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நாம தான் நியாய பிரமாணத்தை மீறதே இல்லையே, ஏன்னா நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் இல்ல, நம்ம நியாய பிரமாணத்தை படிக்கிறதே இல்ல. அப்ப நியாய பிரமாணத்தை நான் தான் மீறதே இல்லையே, நான் எப்படி பாவம் செய்யறேன்? அப்ப நியாய பிரமாணங்கிறது எது? நல்லா புரிந்து கொள்ளணும். இதை யாரும் எழுதல. பழைய ஏற்பாட்டுல இந்த வசனத்தை எழுதல. யார் எழுதிட்டாங்க இந்த வசனத்தை? யோவான் எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய சீடனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்துல சபைக்கு எழுதியிருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். அப்ப நியாயப்பிரமாணங்கிறது என்னன்னா தேவனுடைய வார்த்தையை தான் அவர் மீன் பண்ணி எழுதுறாரு. சரிங்களா? 10 கட்டளைகள் பழைய ஏற்பாடு, அதை அவர் சொல்ல வரல. நியாயப்பிரமாணங்கிறது என்னது? தேவனுடைய வார்த்தை. நீங்க தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது பாவம். இல்ல நீங்க நியாயப்பிரமாணம்னே எடுத்துக்கிட்டாலும் ஓகே, நத்திங் ராங் இன் தட். ஏன்னு கேட்டா நியாயப்பிரமாணத்திலையும் தேவன் என்னதான் சொல்லிக்கிறாரு? எப்படி வாழணும் தான் சொல்லி இருக்கிறாரு, எப்படி பரிசுத்தமா வாழணும் தான் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். அப்ப எதெல்லாம் பாவம்? தேவனுடைய வார்த்தையை மீறுவது பாவம். சின்ன வயசுல இருந்தே நிறைய உலகத்திலேயே உலகமே சொல்லுது, பொய் சொல்லக்கூடாது இல்லைங்களா, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, இப்படி நிறைய கட்டளைகளை உலகமே வச்சிருக்குது. அதெல்லாம் என்னதுதான்? பாவம். அதெல்லாம் செய்யறது தப்பு. ஆனா உலகத்துக்கு சில விஷயங்கள் தப்புன்னு தீர்க்க முடியாது. ஒரு போதகர் சொன்ன மாதிரி, ஒருத்தர் இப்போ ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், இப்போ ஒருத்தர் வீட்டுல குடிச்சிட்டு மனைவி அடிக்கிறாரு, குழந்தைகளை துன்புறுத்துறாரு அப்படின்னா அந்த மனைவி போய் என்ன பண்ணலாம்? கேஸ் கொடுக்கலாம். என் கணவர் இப்ப துன்புறுத்துறாரு, என் குழந்தைகளை சேர்ந்து துன்புறுத்துறாருன்னு சொல்லி கேஸ் கொடுக்கலாம். அதை என்ன பண்ணுவாங்க? தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக எடுத்துக்குவாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு அவர் யாரை எந்த துன்புறுத்தலும் பண்ணல, ஆனா அவர் சதா குடிச்சுக்கிட்டு தன்னை மட்டும் கெடுத்துக்கிறாரு, யாரையும் துன்புறுத்தல, வீட்லயே கொண்டுக்கிறாரு. இதுக்கு போய் கேஸ் கொடுக்க முடியுமா? இதுக்கு யாருமே கேஸ் கொடுக்க முடியாது. அவரே போய் தன் மேல கூட கேஸ் கொடுத்துக்க முடியாது. உனக்கே தெரியுதுல குடிக்காம இருந்துக்கன்றுவாங்க. அவங்களே பிரிண்ட் பண்ணிடுவாங்க. மது உயிருக்கு கேடு, நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு எல்லாம் பிரிண்ட் பண்ணிடுவாங்க. அவங்கதான் என்ன பண்ணுவாங்க? விற்பனையும் செய்வாங்க. நம்ம என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அவரவர் விருப்பம் அவங்கவுங்க பாதுகாத்துக் கொள்ளணும்னு விட்டுருவாங்க. புரியுதுங்களா? அப்ப தண்டனைக்குரிய குற்றம்னு உலகத்தார் அல்லது உலகம் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கல. ஆனா தேவன் அப்படி எல்லாம் விட மாட்டாரு. ஆண்டவர் சொல்லிக்கிறார், இந்த சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறது. ஒருவன் அதை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். என்னை கெடுத்துக்குவேன் ஆண்டவரே, மத்தவங்களை நான் எந்த தீங்கும் செய்யல, நான் எனக்கு தான் தீங்கு செய்யறேன், என்னை எப்படி நீங்க தண்டிக்க முடியும்? நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இந்த சரீரம் உன்னோடது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுவார். அது யாரோடது? என்னோடது, நான் உருவாக்கி தந்தது. அதை எப்படி நீ கெடுக்கலாம்?
உதாரணத்துக்கு அதை சொன்னேன். உலகத்துல நம்ம செய்யற எந்த பாவமா இருந்தாலும் நம்ம யாருக்குமே தீமை செய்யல. மொபைல்ல உட்காந்து ஏதோ ஒரு பாவத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னால மித்தவங்களுக்கு யாருக்கும் எந்த தீமையும் செய்யல. ஆனா நான் யாருக்கு தீமை செஞ்சுட்டு இருக்கிறேன்? என் தேவனுக்கு விரோதமாக, என் சொந்த சரீரத்துக்கு, என் சொந்த ஆத்மாவை நான் என்ன பண்றேன்? கெடுக்கிறேன். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய நியாய பிரமாணத்தை மீறுகிற எதுவுமே என்னதுதான்? பாவம்தான். எல்லாமே பாவம்தான். யோசிச்சு பாருங்க, எத்தனை பாவத்தை நம்ம செய்யறோம்னு, எத்தனை மீறுதல்களை நம்ம ஆண்டவருக்கு எதிராக நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னொரு வார்த்தை கூட வாசிப்போம். யாக்கோபு நிருப பகுதி 1 அதிகாரம், யாக்கோபு 1 அதிகாரம் 14-15. அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாவ சோதனைங்கிறது வேற, நமக்கு வாழ்க்கையில வர சோதனைங்கிறது வேற. முதல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. டெம்டேஷன், சோதனையை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒண்ணு பாவத்தை செய்வதற்கான ஒரு சோதனை, சரிங்களா? இன்னொன்னு உலகத்துல நம்ம வாழும்போது நமக்கு நடக்கக்கூடிய சோதனை. ஆனா இந்த சோதனையிலயும் நம்ம பாவம் செஞ்சிட முடியும், அது உண்டு. பட் ஆனா ரெகுலரா நம்ம பிரிக்கணும் அப்படின்னா ரெண்டு விதமா இதை பிரிக்க முடியும். இந்த ரெண்டும் யாருக்கு எப்ப வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும் சோதனைகள் வரலாம், எப்ப வேணாலும் நம்மளுடைய விசுவாசத்துக்கு எதிரான சூழ்நிலைகள் நமக்கு நேரிடலாம். கடவுளை நம்புவதனால ஒரு லாபமும் இல்லைன்னு தோணுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில சில இடர்நாள்கள், நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய துன்பங்கள் மாறலாம். இவ்வளவு நாளா ஜெபிச்சும் ஒரு பலனும் இல்லையே நமக்கு தோணலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில நேரிடலாம். ஆனா எல்லா சோதனைகளிலும் நம்ம நின்று ஜெயிக்க முதல்ல கத்துக்கணும். அதுவே பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 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 டேர்னிங். ஆனா இங்க சொல்லப்பட்ட சோதனை எது தெரியுங்களா? பாவம் செய்வதற்கான சோதனை. ஆண்டவர் யாரையும் தானாக சோதிக்கிறது இல்லைன்னு அதை யாக்கோபுல முன்னாடி நம்ம, ஆண்டவர் யாரையுமே சோதிக்கிறது இல்லை. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை சோதிச்சாரு இல்லைங்களா? ஆண்டவர் ஆபிரகாமை, தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னே எழுதிட்டு வசனம். அப்ப எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை மட்டும் சோதிச்சாரு? இந்த யாக்கோபுல முன்னாடி வசனத்தை பாருங்க. அது எத்தனாவது வசனங்க? தேவன் யாரையும் சோதிக்கிறது இல்லைங்கிற வசனம். வாசிங்க. இல்ல இல்ல, அந்த வசனம் இல்ல. சோதிக்கப்படுகிறேன். அதுக்கு முந்தின வசனம் 14 நம்ம வாசிச்சதுக்கு முந்தின வசனம், தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவரையும் பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லைங்களா? ஆனா ஆபிரகாமை யார் சோதித்தா? பழைய ஏற்பாட்டுல தேவன் தான் சோதித்தார். இததான் நம்ம சொல்றோம், ரெண்டு விதமான சோதனைகள் நமக்கு உண்டு. நாம் விசுவாசிக்கிறோமா இல்லையா, நம்முடைய விசுவாசம் வெளியே விளங்கத்தக்கதாக அல்லது நம்முடைய பரிசுத்த ஜீவியம் வெளியே விளங்கத்தக்கதாக சில வேளைகள்ல தேவனால் சில சோதனைகள் அனுமதிக்கப்படும். அந்த சோதனை வேற. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அங்க பாவம் செய்யறதுக்கு தேவன் சோதித்தாரா? இல்ல, அவருடைய விசுவாசம் வெளியில வரும். அதற்காக தேவன் என்ன பண்ணாருங்க? சோதித்தார். தேவன் என்ன பண்ண மாட்டாருன்னா, டாஸ்மாக் கடையை முன்னாடி வச்சு நீ குடிக்கிறியா இல்லையான்னு, போறையா இல்லையான்னு பார்க்க மாட்டாரு. நான் அதைவே எடுத்துட்டு நினைக்காதீங்க. அதை சொன்னா மத்தவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்காது, மற்ற பாவத்தை எல்லாம் அதிகமா எடுத்து சொல்ல முடியாது. அதனால அதை மட்டும் நான் சொல்றேன். நீ அது வழியா போறையா இல்ல போகலையான்னு ஆண்டவர் சோதிக்க மாட்டாரு. இந்த மாதிரி பாவத்தை தூண்டக்கூடிய சோதனை யார் பண்ணுவான்? பிசாசு பண்ணுவான். அதை யார் பண்ண மாட்டாருங்க? ஆண்டவர் பண்ண மாட்டாரு. அததான் இந்த வசனம் சொல்றது. தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. பாவம் செய்வியா செய்ய மாட்டேயானெல்லாம் ஆண்டவர் சோதிக்க மாட்டாரு. ஆனா நீ விசுவாசிப்பியா, நான் சொன்ன வார்த்தைகளை நீ நம்புவியா? ஆதாம் ஏவாள் ஆண்டவர் அப்படிதான் சோதித்தார். அந்த கனியை நீ சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா? நான் ஒரு வார்த்தை உனக்கு சொல்லிட்டேன், அதை நீ விசுவாசிப்பியா, என் பின்னாடி வருவியா, மரண பரியந்தம் நீ உண்மையா இருப்பியான்னு வேணா ஆண்டவர் நம்மளை சோதிப்பாரு. இந்த சோதனை வேற, பாவத்துக்கான ஒரு சோதனை வேற. மொபைல்ல ஒரு அசுத்தமான காட்சி வருது, அதை கொடுத்து நீ பாப்பியா பார்க்க மாட்டேன்னு ஆண்டவர் சோதிப்பாரா? கண்டிப்பா செய்ய மாட்டார். அந்த சோதனை யார் செய்வா? பிசாசு செய்வான். நம்மை பாவத்துக்குள்ளாக இழுத்துண்டு சண்டைகளுக்குள்ளாக, வாக்குவாதங்களுக்குள்ளாக, பொறாமைகளுக்குள்ளாக, புறம்பூறுதலுக்குள்ளாக, தேவன் சொல்லியிருக்கிற எல்லா தூஷண வம்பு இதுக்குள்ள எல்லாம் நம்ம சிக்க வைக்கிறதுக்கு யார் நம்மளுக்கு வலை பின்னுவா? பிசாசு வலை பின்னுவான். அந்த சோதனை ஒரு நாளும் தேவன் என்ன பண்ண மாட்டாரு? செய்யவே மாட்டாரு.
அதை குறித்துதான் யாக்கோபு எழுதுகிறாரு, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன் சொல்லக்கூடாது? அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எனக்குள்ள இச்சை இருக்குது, அது என்னை பார்க்க தூண்டுது. எனக்குள்ள கோபம் இருக்குது, எனக்குள்ள பொறாமை இருக்குது, அது ஒருத்தன் நல்லா இருந்தா வைத்தறிச்சல கொடுக்குது. ஒருத்தன் மேல வந்தா அவன் மேல பொறாமப்பட வைக்குது. இதுக்கும் தேவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இது யார் மனம் திரும்ப வேண்டிய ஆளு? நான் தான், செய்யக்கூடிய நபர் தான். இத்தனை பாவங்களை அசுத்தங்களை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆண்டவர் ஆராதிச்சா ஆண்டவர் ஏத்துக்கொள்வாருங்களா? தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறவர். ஒருபோதும் நம் தேவனுக்கு நன்றியுள்ள சுத்தமுள்ள ஒரு காணிக்கையை செலுத்தவே முடியாது. ஒரு காணிக்கை நம்ம கொண்டு வரோம், 2000 ரூபாய் நம்ம எடுத்துட்டு வரோம், அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, சரி விடுங்க, 2000 ரூபாய் நம்ம கையில வச்சிருக்கிறோம், சேத்துல விழுந்துருச்சு, அதுக்காக விட்டுட்டு போயிடுவோமா? இல்ல, கண்டிப்பா நம்ம எடுத்துருவோம். எடுத்து அதை என்ன சுத்திகரிக்க முடியுமோ அதை பண்ணி ஏதாவது நம்ம செய்வோம் இல்லைங்களா? ஆனா அதை கொண்டு அந்த ஆண்டவர்கிட்ட கொடுக்க முடியுமா? ஆண்டவர் காணிக்கை போட்ட முடியுமா? அப்ப நமக்கே தெரியுது, அசுத்தமுள்ள ஒரு காணிக்கை நம்ம போட முடியாது, நமக்கு தெரியுது. அப்ப இருதயத்துல அசுத்தம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? தேவனை நெருங்கவே முடியாது, கிட்டையே போக முடியாது ஆண்டவர் கிட்ட. நாம வேணா நம்முடைய மன திருப்திக்கு எதையோ ஒண்ணு போடலாம், எதையோ ஒண்ணு செய்யலாம், ஆனா ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். அப்படி அங்கீகரிச்சிருந்தா தேவன் எங்க அங்கீகரிச்சிருக்கணும்? காயினோட காணிக்கையை தேவன் என்ன பண்ணணும்? அங்கீகரிச்சிருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் சுத்தம் உள்ள காணிக்கையை மாத்திரம்தான் அங்கீகரிப்பார். ஆண்டவர் ஆபேலுடைய அங்கீகரிச்சிட்டார், சுகந்த பலியா எடுத்துக்கிட்டார். சரி, பாவம் காயின் ஏதோ கொண்டு வந்திருக்கிறான், அவனாவது ஏதோ ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு ஏத்துக்கலாம்ல? He never do this. அதுதான் பிரச்சனை நமக்கு. ஏதோ அவனை கொண்டு வந்திருக்கிறான், அவனால முடிஞ்சதை ஏதோ பண்ணியிருக்கிறான் அப்படின்னு ஏத்துக்கலாம் இல்லையா? அப்படி செய்ய மாட்டார். தேவன் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னா, என் காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னா, என் இருதயத்துல முதல்ல சுத்தம் இருக்கணும். அதை முதல்ல தேவன் என் இருதயத்தை அங்கீகரிக்கணும். அப்பதான் என்னுடையதை தேவன் என்ன பண்ண முடியும்? அங்கீகரிக்க முடியும். பிகாஸ் God is holy. அவர் பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறாரு. பரிசுத்தம் இல்லாத ஒரு பக்கத்திலையும் ஆண்டவரால நெருங்க முடியாது. ஆகவேதான் இத்தனை கிரியைகளை தேவன் செய்து நாம எப்படியாவது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நாம நம்முடைய பாவத்தை விட்டு எப்படியாவது ஆண்டவரத்துல போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இதற்கும் செவித்திறம் உள்ளவர்களாக குருட்டு மனிதர்களை போல நம்ம அடைத்துக் கொள்வோம்னு சொன்னா நம்ம எச்சரிக்கையுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ளவர் தான், என்னாலும் கிடையாது, என்னாலும் கிடையாது. சில நேரங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தண்டிப்பாரு. உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் தண்டிக்கிற மனுஷன், சிச்சிக்கிற மனுஷன் பாக்கியம். ஆண்டவர் நமக்கு தண்டிச்சிட்டாருன்னா சந்தோஷங்க, உண்மையிலே சந்தோஷம். நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு, நமக்கு ஒரு தண்டனை கொடுத்து நமக்கு புத்தி வரணுங்கிறக்கா ஆண்டவர் பண்ணிட்டாரு. அவர் தண்டிக்காம விட்டுட்டாரு, நம்ம தொலைஞ்சோம். நல்லா இருக்கும், ஒரு கேடு வராது, நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும். நமக்கு தண்டனை கிடைச்சா பரவாயில்ல, நம்ம பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, நம்ம மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நமக்கு இருதயத்துல ஒரு குற்றம் உண்டாகும். ஆனா நமக்கு தண்டனையே கிடைக்கலனா நம்ம நேர நரகத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். எப்ப சடுதியில துன்மார்க்கன் சடுதியில நாசமுடையமான வசனம் சொல்லுது, எப்ப நடக்கும்னு தெரியாது. அப்ப நம்ம கண்ணு விழிச்சு பார்க்கும்போது செல்வா அந்த ஐஸ்வர்யவான் எங்க நின்று பார்த்தாலும் அங்க நின்றுதான் நாமளும் பார்க்க முடியும். அங்க நின்று ஆண்டவரை ஒரு தடவை பேசுங்க, பாவத்தை நான் விட்டுறேன் நம்ம என்ன பண்ண முடியாது? ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது, கெஞ்ச முடியாது, வாய்ப்பு கொடுக்க முடியாது. இப்ப நான் அவனை கேட்கிறேன், இத்தனை வேலையை ஆண்டவர் பண்ணி அவர் ஜீவனெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்றதுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்கு. ஒரு மனிதனா நான் யோசிச்சா எனக்கே ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்கு. யாரையும் படைக்காமே விட்டுருக்கலாம், வேலையே முடிஞ்சுது இல்லைங்களா? இல்ல, படைச்சவங்களுக்கு நேரடியா காட்சி கொடுத்து நான் தான் கடவுள்னு எல்லாம் பண்ணி ஏதாவது புது இதயத்தை கொடுத்துட்டு போலாம். ஏதோ புதுசா அப்பப்ப ஏதாவது செய்யலாம். அப்பவும் நம்ம பயப்படுவோம். நீங்க வானத்தை இங்கிருந்து வானம் வரைக்கும் ஒரு உருவம் ஆண்டவர் உருவம் தெரிஞ்சு பயப்பட மாட்டோமா? எல்லாருமே பயந்துருவோம் தானே, பயந்து வாடுவோம். சரிங்களா? அப்படி ஆண்டவர் செய்யலாம். ஏன் ஆண்டவர் அந்த மாதிரி காட்சியெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி பயமுறுத்தி யாரும் எதுவும் பண்றது இல்ல? ஏன் சுயசித்தத்தின்படி எல்லாரையும் வாழ விடுறாரு? ஏன் வாழ விடுறாரு? அது நம்முடைய உண்மையான குணம் கிடையாது. ஒரு ஊர்ல டாஸ்மாக் அப்படி ஒரு ஊரே இல்லை தமிழ்நாட்டுல, மூளை முடுக்கு கிராமத்துல எல்லாம் இருக்குது. சரி, ஒரு மாவட்டத்துல டாஸ்மாக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கிறவங்க எல்லாம் குடிக்கவே மாட்டாங்க நல்லவங்க நம்ம சொல்லிட முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. இருந்தாதான் தெரியும் இல்லைங்களா? அது போல பாவ சோதனைகள், பிசாசுடைய கிரியைகள் நம்மை சுற்றி இருக்குது. ஆனா தேவன் அனுமதிக்கிறார். ஏன்? அது இருந்தாதான் நம்ம யாரு முதல்ல நமக்கு தெரியும். நாம யாரு, நம்ம எந்த இடத்துல இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதை தேவன் நமக்கு போதிக்க முடியும். அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு? பிசாச அனுமதிச்சிருக்காரு.
பிசாசின் கிரியைகளை தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. அள்ளும் பகலும் அவன் தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி வருவதற்கு தேவன் அனுமதிக்கிறாரு. ஏன்? அப்பதான் நாம யாருன்னு நமக்கு தெரியும். நமக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளையா மாறுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். அந்த வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு ஓரளவுக்கு இது புரிய வரும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10:9. இந்த வசனத்தை நம்ம புதிய மொழிபெயர்ப்புல வாசிக்கும் போது இன்னும் அழகா அந்த வசனத்தை கொடுக்கப்பட்டிருக்குது. என்னன்னா, சாமுவேல தேவன் சவுல தேவன் ராஜாவாக்க போகிறார். இந்த சவுல் தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜா. சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை தேர்ந்தெடுக்கிறாரு, அவருக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா சவுளுடைய இருதயத்துல அந்த அளவுக்கு தாவீதை போல கர்த்தரை பற்றுகிற பயமோ தேடலோ ஒண்ணுமே இல்லை. அப்ப தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா? இந்த சவுலுக்கு அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அவன்கிறது யாருன்னா சவுல். முந்தின வசனங்களை வாசிக்கும் போது தெரியும். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டுல என்ன போடப்பட்டிருக்குன்னா, புதிய இருதயத்தை கொடுத்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்ப கடவுள் என்ன செஞ்சிருக்காருன்னா, சவுலோட இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? பரிசுத்தமா நல்ல விதமா என்ன பண்ணாரு? மாத்தினாரு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேவன் யாருக்குமே கொடுக்கல. அவங்க கேட்காமையே என் இருதயத்தை சுத்தி எறியும் ஆண்டவரே, என்னை புடமிட்டு கழுவும் ஆண்டவரே, தாவீது எத்தனையோ முறை ஜெபம் பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் அதை செய்திருக்கிறாரு. எத்தனையோ தாசர்கள் ஜெபிச்சிருக்காங்க, ஆண்டவர் செஞ்சிருக்காரு. பேதுரு மனம் கசந்து அழுகிறாரு, ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு. இப்படி மனிதனா போய் தன் பாவத்தை உணர்ந்து மனம் கசந்த போது தேவன் மன்னித்திருக்கிறாரு. ஆனா அப்படி கேட்காமையே தேவன் செய்தது யாருக்குன்னா சவுலுக்கு. சவுல் போய் ஜெபிக்கவே இல்லை. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார், புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை கொடுத்தார்னு இருக்கு வசனம். அப்போ புதிய இருதயம் வந்துருச்சு. நமக்கு யோசனை இருக்குது இல்லையா? என்னை மாத்தி விட்டீங்கன்னா நான் நல்லா இருப்பேன். புதிய இருதயம் கொடுத்தாச்சு. அப்ப சவுல் நல்லா இருந்திருக்கணுமா இல்லையா? தேவனை தேடி இருக்கணுமா இல்லையா? கடவுளுக்கு பயப்பட்டு இருக்கணுமா இல்லையா? அது ஏதாவது நடந்துச்சா? நடக்கல. புது இருதயம், புது கிட்னி, புது மூளை, நீ எதா மாத்தினாலும் எல்லாத்துக்குள்ளேயே என்ன ஒழிச்சிருக்கும்? பாவம் ஒழிச்சிருக்கும். மனுஷன்னாலே எப்படி இருப்பான்? பாவத்தை செய்யக்கூடியவனா இருக்கிறான். கடவுள் அவனை குற்றப்படுத்தல. நீ அதை உணர்ந்துக்கோ, நீ புரிஞ்சுக்கோ, நீ என்னிடத்துல வான ஆண்டவர் அழைக்கிறார். அவ்வளவுதான் தேவனுடைய கிருபை. அதுதான் தேவனுடைய கிருபை. அப்ப இந்த பாவத்தை நான் ஜெயிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? 3 காரியம். முதலாவது காரியம், பாவத்தை முதலாவது உணர வேண்டும். முதல்ல என்ன பண்ணணும்? நான் பாவிங்கிறத அக்செப்ட் பண்ணணும். முதல்ல உணரணும். அதை செய்யலைன்னா அடுத்து எதுவுமே மனசுக்கு புரியாது, எதுவுமே தெரியாது. முதல்ல நான் பாவி, அதை முதல்ல உணரணும். சங்கீதம் 51:3 வாசிக்கலாம். யாரோட சங்கீதம் இது? தாவீதின் சங்கீதம். தாவீது ராஜா என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். இதுதாங்க, இவ்வளவுதான். என் பாவம் எனக்கு முன்பாக எப்போதும் நிற்கிறது. ஏன்னா நான் செஞ்சதை திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்துது. சரி, பரவாயில்ல. ஆனா நான் எதெல்லாம் வீக்கு, நான் எதெல்லாம் பாவம் செய்யக்கூடியவனா இருக்கிறேன், பாவம் செய்யக்கூடியவளா நான் இருக்கிறேங்கிறத யாரோ ஒருத்தர் வந்து நான் சொல்லணுங்கிறது இல்ல. முதலாவது நான் என்ன பண்ணணும்? அதைய உணர்ந்து இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நாம ஒரு தேவனுடைய பிள்ளையா, உண்மையிலேயே நீங்க கடவுளை நேசிக்கிறீங்களா? உண்மையிலேயே கடவுளுடைய பிள்ளையா வாழணும்னு நினைக்கிறீங்களா? யூ ஹேவ் டு நோ யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சும்மா எனத்தையாவது பேசிட்டு சாப்பிடுவோம், வாழ்ந்தா போவோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில உங்களுக்கு நிலைமைனா கொடுத்துருவாங்க, போய் படுத்துக்கலாம். அங்கேயே படுத்துக்க வேண்டியதான். ஆண்டவர்கிட்ட போக முடியாது. இப்படியே படுத்துக்க வேண்டியதான். அப்படியே நிம்மதியா படுத்துக்கலாம்னு மட்டும் நினைச்சிட முடியாது இல்லைங்களா? நம்ம சுத்தி சுத்தி வந்து பாவம் செய்ய வந்தவன் எதுக்காக செய்ய தூண்டுனா? அவனோட ஆளை அவனோட அடிமையா மாத்திக்கிறதுக்கு தான். தேவனுக்கு முன்பாக ரோமர்ல நம்ம வாசிச்சோமே, நீங்க நீதிக்கு அடிமைகளா இருக்கிறீங்க. நீதிக்கு அடிமைகளா இருப்பதற்கு மனம் இல்லைன்னா வேற வழியே கிடையாது. நம்ம பாவத்துக்கு அடிமைகளா தான் நம்ம வாழுவோம். உலகம் அப்படிதான் இருக்கு. நைட் நேரம் நம்ம லைட்டை போட்டாதான் வெளிச்சம். நைட்டு போடல அப்படின்னா நீங்க வேற எதுவுமே இல்லை, நேரம் இன்னும் வந்துருங்க. இருட்டு நம்ம ரூம்குள்ள கொண்டு வரக்கு ஏதாவது வேலை செய்யணுமா? இல்ல. வெளிச்சம் இல்லைனாலே அந்த இடம் என்ன ஆயிருங்க? இருட்டாயிரும்.
எப்பொழுது தேவன் நம்முடைய உள்ளத்துல இல்லையோ, அவருடைய வார்த்தை தங்களையோ, வாசம் செய்யலையோ, நம்ம குடும்பத்துக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் இடத்துல வசனம் போகலையோ, அன்னைக்கு அவங்க வாழ்க்கை இருட்டுதான். அது இருட்டுதான். அதை ஒத்துக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். பாவம் செய்யற வரைக்கும் தித்திப்பா இருக்கும். எந்த பாவம் பாருங்க, செய்யும் போது கஷ்டமாவே இருக்காது. கஷ்டமாதான் யாரும் செய்ய மாட்டாங்களே. எல்லா பாவமும், உலகத்தில் இருக்கிற அத்தனை அசுத்தம், காம விகாரம், இச்சை, நாசம், மோசம், அடுத்தவனுக்கு செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் செய்யும் போது தித்திப்பாதான் இருக்கும். சில பேர் கொலையை கூட ரசிச்சு செய்யற சைக்கோவெல்லாம் இருக்காங்க. சில பேர் கோபத்துல அதை செஞ்சிடறாங்க. ஏதோ ஒரு கோபத்துல, டென்ஷன்ல குடும்பத்தார சில பேர் கொலை செஞ்சு தண்டனை அனுபவிக்கிறாங்க. சில பேர் திட்டமிட்டு பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படிங்க செய்ய முடியும்? மனசாட்சியை கொன்னா மட்டும்தான் செய்ய முடியும். மனசாட்சி முதல் எச்சரிக்கை கொடுக்கும். அதையும் மீறிதான் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அப்போ பாவத்தை செய்யும் போது மனுஷனுக்கு அவனோட விளைவு புரியவே புரியாது. அப்படியே தித்திப்பா இருக்கும், நல்லா இருக்கும், செய்ய அப்படியே செஞ்சுட்டு இருக்கலாமான்னு இருக்கும். ஆனா முடிவு செஞ்சு முடிச்ச உடனே மனசு பாதிக்கும் பாருங்க. அப்படி பாதிச்சுட்டா கூட நல்லதுன்னு நான் சொல்றேன். பாதிச்சுட்டா கூட அட்லீஸ்ட் நமக்கு அந்த பயமாவது வரும். அந்த தண்டனையை நாம ஏத்துக்கொள்ளணும். அதனால வரக்கூடிய தண்டனை எதுவா இருந்தாலும் ஏத்துக்கொள்ளணும். மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட போகணும். நம்ம யாருக்கு விரோதமா பாவம் செய்யணும், அவங்களுக்கான நிவாரணத்தை கொடுக்கணும். இதைத்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல இருந்து நமக்கு போதிக்கிறாரு. ஆனா இது எதுவுமே இல்லாம அப்படியே சில பேர் சொரணையே இல்லாத மாதிரி பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க பாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. முழுவதுமா பாவத்துக்கு மறித்த நிலைமை. ஒண்ணுமே பண்ண முடியாது. யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க மரணம் தான் அவங்களுக்கான பரிசு. ஒண்ணும் பண்ண முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி நம்ம பாவத்துக்கு தப்பி, நமக்கு ஒரு கிறிஸ்தவங்களே பாவத்திலிருந்து ஜெயிக்க முடியல, என்னுடைய மீறுதல்கள் என்னங்கிறது எனக்கே தெரியலனா நான் எப்படி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு போய் சாட்சியா வாழ்த்து காட்ட முடியும்? யோசிச்சு பாருங்க. தாவீது ராஜா எழுதி வச்சிருக்காரு. அவர் ஒரு ராஜா. அதை எழுதணும்னு அவசியம் இல்ல. என் மீறுதல்களை நான் எப்பொழுதும் அறிந்திருக்கிறேன். நம்ம என்ன பாவம் செய்யறோம் உங்களுக்கு தெரியுதா? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம எதுல தடுமாறுறோம்னு யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? எதெல்லாம் ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்குது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இன்னுமே அது தெரியல அப்படின்னா எந்த வசனமும் நமக்குள்ள போகவே இல்லை. உள்ளேயே போகல, விதையே உள்ள விழுகல. பிரியமானவர்களே, நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு விஷயத்த உணரலைன்னா அது வந்து நம்ம எப்பவுமே அதுல இருந்து ஜெயிக்க முடியாது. இப்ப எனக்கு நீச்சல் தெரியாது, உண்மையிலேயே எனக்கு நீச்சல் தெரியாது. ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வேணா விழுந்து நம்ம போயிட்டு வந்தோமே, பாலக்காடு போயிட்டு வந்தோமே, என்னதுங்க அது, ஃபேண்டசி பார்க்கு. அந்த மாதிரி சின்ன ஸ்விம்மிங் பூல்ல வேணா பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கலாம் உள்ள உழிச்சு. ஏரியில போய் உழுக சொன்னா, குதிக்க சொன்னா, கடல்ல போய் குதிக்க சொன்னா, உண்மையிலே நீச்சல் தெரியாது. குருட்டு தைரியத்துல போய் நம்ம விழுந்தோம்னா என்ன ஆகுங்க? மாட்டிக்குவோம். உண்மையிலேயே நம்ம மாட்டிக்குவோம். நம்ம உயிருக்கே ஆபத்து. எத்தனை பிள்ளைங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளைங்க இந்த மாதிரி ஏரியில போய் குளிக்க போய் சுழல்ல மாட்டி, அது ஒரே குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க, அடுத்தடுத்து காப்பாத்த போன பிள்ளைங்க எல்லாமே செத்துருச்சு. அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியல, அறியாமையில இருந்தோம்னா அது நமக்கு ஆபத்து. அதுல போய் இறங்கக்கூடாது. அது ஆபத்து. பாவம் அப்படிதான். வலை விரிச்சு பிசாசு காத்திருக்கிறான். நமக்கே தெரியாது. இது பிசாசோட வலைன்னே நமக்கு தெரியாது. சில நண்பர்களுடைய சொற்கள், சில தீய ஆலோசனைகள் பிசாசோட வலை நமக்கு தெரியாது. நம்ம மனசுல எழுகிற சில எண்ணங்கள் பிசாசோட வலை நமக்கு தெரியாது. தேவனை தேடி போய் ஒரு விஷயத்த முடிவெடுக்கணும்னா ஒண்ணும் பண்ண வேண்டாங்க. நம்ம கிட்ட ஆண்டவர் இருக்காரு, பைபிள் இருக்குது. தேவனை தேடி போய் பைபிள்ல ஜெபம் பண்ணிட்டு சும்மா கூட ஒரு வசனத்தை எடுங்க. ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்குங்க. அதை இல்லாம முழுவதுமா உலகத்தை சார்ந்து, உலகத்தின் மனிதர்களை சார்ந்து மட்டும் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆண்டவரை விட்டு போய்கிட்டே இருப்போம். எங்க போய் அந்த கப்பல் மூழ்குனே நமக்கு தெரியாது. நங்கூரத்தை விட்டு போயிட்டே இருக்கும். எப்ப அது மூழ்குனே நமக்கு தெரியாது. பிரியமானவர்களே, பாவம் செய்வதற்கு ஏன் ஒரு எச்சரிக்கை நமக்கு வரமாட்டேங்குது? ஏன் ஒரு பயம் வரமாட்டேங்குது? பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு தான் குமாரன் வந்திருக்கிறார், அவர் பரிசுத்தாவியை தந்திருக்கிறாருன்னு சொன்னா அதை பத்தின உணர்வு ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? நமக்கு இப்ப வராது. நாம செய்யற வரைக்கும் வரவே வராது. நாளைக்கு நம்ம பிள்ளைய செஞ்சு நாசமா போய் அதோடைய பலம் நம்ம பார்ப்போம் பாத்தீங்களா? அப்ப வலிக்கும். இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா ஏன் இவ்வளவு தூரம் எச்சரிச்சு சொல்றோம்னா, ஒரு கிறிஸ்தவங்க இதெல்லாம் யோசிச்சிருக்கணும், முன்னமே யோசிக்கணும். எல்லாம் சொன்னா கேட்கவே மாட்டீங்க. எப்படி கேட்கும்? நாம முதல்ல கேள்வி கேட்டிருக்கணும். நாம முதல்ல கண்டிச்சிருக்கணும். நாம வளர்த்திருக்கணும். முதல்ல அந்த பிள்ளை நம்மளை கேள்வி கேட்கற மாதிரி நம்ம நடத்திருக்க கூடாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறமா போய் நம்ம கேட்டா எப்படி? முடியாது. இப்பவும் காலம் கடந்து போகல. தேவனிடத்துல என்ன பண்ணிடணும்? திரும்பிடணும். முதல்ல பாவத்தை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணுங்க? பாவத்தை உணரணும். எப்பவுமே சத்த மீன்கள் என்ன பண்ணுங்க? தண்ணியோட ஓட்டத்துல அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். உயிருள்ள மீனா இருந்தா எப்பவுமே ஓட்டத்துக்கு ஓடாது. உலக ஓட்டத்துக்கு ஓடாது. தண்ணியோட ஓட்டத்துக்கு ஓடாது. அதுக்கு என்ன பண்ணுங்க? எதிர் திசையில
இப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழ தேவன் உங்களை என்னை அழைச்சிருக்கிறாரு. உலகத்தின் வாழ்க்கை வாழ ஒருபோதும் கர்த்தர் நம்மை அழைக்கல. இந்த உலகத்துக்கு எதிரான, பாவத்துக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாதான் நான் உயிருள்ளவள். நான் உயிருள்ள ஒரு பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. ஓசியா 13:12 ஆண்டவர் இப்படி எச்சரிக்கிறார். என்ன தெரியுங்களா? எப்ராயிமின் அக்கிரமம் கட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சும்மா விட்டுருவாரு நினைக்காதீங்க. ரொம்ப கிருபையுள்ளவர் தான், ரொம்ப அன்புள்ளவர் தான், 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர் தான். அப்புறம் ஏன் நரகத்தை படைச்சாரு? எதுக்காக நரகத்தை படைச்சாரு? நம்மளே அழிக்கிறக்கா? இல்ல. யார் அழிக்கிறக்கான்னு ஒரு படைச்சாரு? பிசாசு அழிக்க படைச்சாரு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பிசாசு பாவம் செஞ்சான் இல்லைங்களா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை பரலோகத்திலிருந்து கீழே தள்ளி விட்டுட்டாரு. அவனோட சேர்ந்த கோடான கோடி தூதர்களை தள்ளி விட்டுட்டாரு. ஆதாமும் பாவம் செஞ்சான் இல்லைங்களா? அப்ப ஆதாமும் ஆண்டவர் இதை விட கீழே போக முடியாதுங்கிறனால தள்ளி விடலையா? பூமியிலதான் இடம் இருக்குது, இதுக்கு கீழே ஒண்ணுமே இல்லைன்னு தள்ளி விடலையா? ஏன் ஆண்டவர் ஆதாம தள்ளி விடல? ஏன் ஆண்டவர் பிசாசை மன்னிக்கல? ஆதாம மட்டும் ஏன் ஆண்டவர் மன்னிக்கிறாரு? ஏன் அவனுக்கு மட்டும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்துறாரு? இந்த வாய்ப்பு பிசாசுக்கு கொடுத்துருக்கலாம்ல, ஏன் ஆண்டவர் கொடுக்கல? ஏன் கொடுக்கலீங்க? பைபிள கேள்வி கேட்கிற அளவுக்கு படிக்கணும், கேள்வி கேட்டா பதில் சொல்ற அளவுக்கும் படிக்கணும். சரிங்களா? நம்ம பல ஆண்டு கால கிறிஸ்தவர்கள் வேதத்தை என்ன பண்ணணுங்க? முறையா வியாக்கியானம் பண்ணணும், முறையா கத்துக்கணும். ஏன் ஆண்டவர் பிசாசம் மன்னிக்கல? ஏன் ஆதாம மன்னிக்கிறாரு? என்னவா இருக்கலாம்? இல்ல, அவரு பாவம் செய்யும் போது சொல்றேங்க, பின்னாடி அவர் மனம் திரும்பி இருப்பாரு. தன்னுடைய ஆத்மாவை ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படி நம்ம யோசிச்சா பிசாசு தேவதூதனா, ஒளியின் தூதனா இருக்கும்போது தன்னுடைய வல்லமையவே கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? தன்னுடைய வல்லமையிலேயே சில பகுதி ஆண்டவர் யாரு கொடுத்தாருன்னா பிசாசு கொடுத்துக்கிறாரு. இப்பவும் பிசாசு நினைச்சா உயிரை கூட என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். ஆனா தேவனுடைய அனுமதி இல்லாம ஒரு தலைமையில கூட ஒரு நாள் தொட முடியாது. பட் அவனால என்ன பண்ண முடியும்? இப்ப கூட முடியும். தள்ளப்பட்டவனுக்கே இவ்வளவு வல்லமைனா அவன் ஆண்டவரோட இருந்தப்போ இதை விட அதிகமா வல்லமை இருக்கலாம் இல்லைங்களா? இப்ப வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா? இப்ப வேற என்ன காரணமா இருக்கலாம்? இல்ல, அப்படி பார்த்தா பிசாசையும் முதல்ல ஆண்டவர் ஒளியின் தூதனா நல்லாதான் படைச்சிருந்தாரு. சரிங்களா? அப்ப படைப்பு காரணம் கிடையாது. இப்ப நீங்க சொன்ன பதில் எல்லாமே படைப்பை பத்தி, படைப்பு காரணம் கிடையாது. வேற என்ன காரணமா இருக்கலாங்க? சரி, கிட்டத்தட்ட என்ன சொல்ல வரேன்னா நானே சொல்லிடுறேன். பிசாசு தன்னால அவனா பாவம் செஞ்சான். அவனுக்கு யாருமே தூண்டல. அவனுக்கு யாராவது போய் தூண்டுனாங்களா? இல்ல. ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறான்னு வசனம் சொல்லுது. ஆதி முதல் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பாவம் செஞ்சுட்டே இருக்கிறான். அவன் பொய்களுக்கு தகப்பனமா இருக்கிறான். பிசாசனமும் பொய்க்கு எப்படி இருக்கிறான்? தகப்பனா இருக்கிறான். அவன் கிட்ட இருந்துதான் பாவம் பிறக்குது. எல்லா பாவங்களும் இந்த உலகத்துல நம்ம பாக்குறோமே, ஒரு பச்சை குழந்தைக்கு கொடுமை பண்றாங்களே, இதுல இருந்து இதை விட மோசமான எல்லா பாவங்களும் யாத்திருந்து வருது? அந்த சிந்தனை எல்லாம் பிசாசின் இடத்துல இருந்துதான் வெளிப்பட்டு வருது. அப்ப அவன் ஆதி முதல் பாவம் செய்யறான். அவனுக்கு யாருமே தூண்டுதல் கொடுக்கல, அவனாவே செஞ்சான். அதனாலதான் தேவன் என்ன பண்ணல? அவனை மன்னிக்கல. அவனுக்கு இம்மிடியட்டா தண்டனை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? கீழே அனுப்பிச்சிட்டாரு, பாதாளத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஆனா மனிதன் தானாக பாவம் செய்யல. ஆதாம் தானா பாவம் செஞ்சானா? இல்ல. அவன், நீங்க சொன்னது சரிதான், அவன் தேவ சாயல்ல படைக்கப்பட்டிருந்தான். அவனுக்குள்ள அந்த வித்து இல்ல, பாவம் செய்யக்கூடிய வித்து ஆதாமுக்குள்ள இல்ல. ஆனா எப்பொழுது பிசாசுடைய சொல்லுக்கு செவி மடுக்கிறானோ அன்னைக்கு அவன் என்ன பண்ணுவான்? பாவம் செய்யக்கூடியவனா இருந்தான். இதேதான் நமக்கு நடக்குது. ஆதாம திட்டக்கு ஒண்ணு இல்ல, நாமளும் ஆதாமின் பிள்ளைதான். இதுதான் நமக்கு நடக்குது. ஆண்டவர் இங்க உட்காந்து கத்தி கத்தி கூப்பாடு போட்டு சொல்லுவார், கேட்கவே மாட்டோமே. இந்த வசனத்துக்கு நாம செவி கொடுத்தா நம்ம தப்பிச்சிருவோம். ஆண்டவர் சொன்னதை கேட்டா நம்ம தப்பிச்சிருவோம். இல்லாம வெளியில போய் உலகத்துல மாட்டி அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு அப்புறம் நம்ம பாவம் செஞ்சோம்னா நம்ம யாருக்கு செவி கொடுக்கிறோம்? பிசாசுக்கு செவி கொடுக்கிறோம். அப்பதான் நம்ம பாவம் செய்யணும். அப்பதான் நம்ம மீறுதலுக்குள்ள போறோம். அப்பதான் மரணம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. இந்த மரணம் நம்மை ஆட்கொள்ளும் போது இந்த மரணத்தை ஆண்டவர் பிசாசுக்கு தான் முதல்ல கொடுத்திருந்தாரு, நமக்கு கொடுக்கல. பாதாளம் நரகம் பிசாசுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு, நமக்கு கொடுக்கல. ஆனா என்னைக்கு நான் மீறுதலுக்குள்ள போறோம், அது எல்லாத்துக்கும் நானும் பங்குடையவனா மாறிடுறேன். நரகத்தை நம்ப முடியுது இல்ல? நிறைய நேரத்துல நரகம் இருக்குதான் நம்ப முடியறது இல்ல. நரகம் இருக்குதான் நம்ப முடியலன்னா நம்ம விசுவாசிக்க வேண்டியதே இல்லையே, நம்ம கடவுளையே விசுவாசிக்க வேண்டியது இல்லையே. ஏன்னா அவர் பொய் சொல்லியிருக்கிறாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த ஐஸ்வர்யவான் ஓமை கூட யார்தான் சொன்னது? இயேசுசாமி தான் சொன்னாரு. அப்ப அவர் பொய்யன்னு நம்ம சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, கண்ணுல பார்த்தாதான் நம்பணும் அப்படின்னா நம்ம தலைவலியும் கூட நம்ப கூடாது. அப்படிதானங்க? தலை வலிக்குது, கண்ணுல பார்த்துட்டு தான் நம்புறோமா? இல்ல, உணர்ந்துடுறேங்க. அதேதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உணர்ந்து விசுவாசி, தேவனை உணர்ந்துக்கோ,
கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ருசிச்சு பாரு, நீ ஆண்டவர் இருக்காரா இல்லையா டேஸ்ட் பண்ணி பாரு. அந்த முயற்சியுமே நான் எடுத்துக்கொள்ளாம கடவுள் இல்லை என்று சொல்றவன் மதிகேரன், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேரன் என்று வேதம் சொல்லுது. ஜஸ்ட் ட்ரை இட். எத்தனையோ ஆராய்ச்சிகளை பண்றோம், எத்தனையோ கண்டுபிடிக்கிறோம். ஒரு ஆத்துமா போய் வாழ போகுதுன்னா ஏன் அதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள்ல ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? பிரியமானவர்களே, முதலாவது நம்ம தேவனை அறியணும். பாவத்தை ஜெயிக்கணும்னா பாவத்தை முதலாவது உணரணும். ரெண்டாவது, பாவத்தை பற்றிய பயம் வேணும். பாவத்தை பற்றிய பயம் அது இல்லாதனாலதான் நம்ம நிறைய பாவம் செய்யணும். முதல்ல நம்ம பாவின்னு கூட ஒத்துக்குவோம், ஆனா பாவத்தை பத்தின பயம் இருக்காது. கேஸ் அப்படியே திரி விட்டு கைய வச்சிருவோமா? யோசிச்சு பாருங்க, வச்சிருவோமா? வைக்க மாட்டோம். ஏன்னா தீ சுடுங்கிற பயம் இருக்கு. அது அறிவும் நமக்கு இருக்கு, அறிவாவும் இருக்கு, மனசுக்குள்ள பயமாவும் இருக்கு. நம்ம அதை செய்ய மாட்டோம். ஆனா பாவத்தை குறித்த பயம் மாத்திரம் என்ன இல்லைங்க, இல்ல. ஏன்? ஆண்டவரே தெளிவா சொல்றாரு, அவனவன் செய்த பாவத்துக்கான தண்டனை சீக்கிரமா கிடைக்காதனால மனுபுத்திரன் இருதயம் புல்லாங்கு செய்ய துணிகரம் கொண்டு இருக்கிறதுன்னு பிரசங்கி எழுதுறாரு. ஏன் நமக்கு அவ்வளவு தைரியம் வருது தெரியுங்களா? நேற்றைய தினத்துல நான் அந்த செய்தி பார்த்தேன். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கவின் அவரோட கொலை வழக்குல அது ஒரு ஆணவ கொலை நடந்தது இல்லைங்களா? நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. கவின் அந்த தம்பியை கொலை பண்ணிட்டாங்க. அந்த சுர்ஜித் தம்பி ஏன் கொலை பண்ணாரு? அம்மா அப்பா எங்க இருக்கிறாங்க? சப் இன்ஸ்பெக்டர். தன்னுடைய சொந்த பெற்றோர் யாரா இருக்கிறாங்க? சப் இன்ஸ்பெக்டர். அப்ப நான் கொன்னாலும் என்னை வெளியில எடுத்துருவாங்க, தைரியம். அப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் போது நீ என்ன பண்ற? தைரியம் இருக்கும்போது துணிஞ்சு இன்னொரு உயிருக்கு, இன்னொரு ஆத்மாவுக்கு என்ன பண்ண முடியுது? தீமை செய்ய முடியுது. ஏன்னா தண்டனை கிடைக்காதுங்கிற நம்பிக்கையில. உலகம் அதைதான் சொல்லுது. இது உலகம் சொல்லல, இது தேவனோட ஒரு வார்த்தைக்குள்ள எழுதி இருக்குது. இங்கிருந்துதான் உலகமே சொல்லுது. ஒருவன் தவறு செய்தான்னா அவனுக்கு இம்மிடியட்டா பெரிய தண்டனை கிடைக்குதுன்னு சொன்னா யாராவது தவறு செய்வாங்களா? செய்ய கொஞ்சமாவது பயப்படுவாங்க. அப்ப நம்ம ஏன் இவ்வளவு துணிகரமா பாவம் செய்யணும் தெரியுங்களா? பாவத்தை குறித்த பயமே நமக்கு இல்லை. வேதம் சொல்லுது, எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். எப்பொழுதுமே கடவுளுக்கு பயப்படுறவன் பாக்கியவான். பாவத்தை பத்தின பயமா அப்படி பாவம் அப்படி நடுங்கணும்னு இல்ல. நம்ம கடவுளுக்கு நடுங்கினா போதும், வேற எதுக்குமே உலகத்துல நடுங்க வேண்டியது இல்லை. பாவத்தை செஞ்சா நமக்கு இந்த விளைவுகள் வருங்கிறத மனுஷன் பல நேரங்கள உணர்வதே இல்லை. அதை படுற வரைக்கும், பட்டதுக்கு அப்புறம் தான் சில பேருக்கு புத்தியே வரும். ஆனா ஏன் நம்ம முன்னாடி அதை பத்தி சிந்திக்க கூடாது? ஏன் பாவத்தை குறித்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது? நீதிமொழிகள் 15:33 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை போதிக்கும். முதல்ல நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். பயப்பட்டாதான் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம சரியா திருத்த முடியும். ஏன் கடவுளை முதல்ல நேசிக்கணும்? ஏன் கடவுளுக்கு முதல்ல பயப்படணும்? பயப்பட்டாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வாழ்க்கையோட பகுதிகளை நம்மளால என்ன பண்ண முடியும்? சரி செய்ய முடியும். கடவுளுக்கே பயப்பட மாட்டோம், துணிகரமா தான் வாழுவோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் கடவுளுக்கு பயப்படுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மூலமா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுங்களா? ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. நான் கடவுளுக்கு பயப்படுறோமா இல்லையா? அட்டன் பண்றீங்களா டெஸ்ட்? என்ன டெஸ்ட் தெரியுங்களா? நீங்க உண்மையா ஒரு பாவத்தை செய்றீங்க அப்படின்னா கண்டிச்சு சொல்லும் போது நீங்க அவங்கள பகைப்பீங்க. பகைச்சா நம்ம கடவுளுக்கு பயப்படலைன்னு அர்த்தம். நடுங்கணும்னா நம்ம கடவுளுக்கு பயப்படுறோம்னு அர்த்தம். இங்க சொல்லி பாருங்க, ஏன் பலருடைய பாவங்களை நம்ம கண்டிச்சு சொல்றது இல்லை? ஏன் நம்ம குடும்பத்துக்குள்ள வெளியே ஏன் சொல்றது இல்லை? சொன்னா கேட்காது, நமக்கே பிரச்சனை வரும். அதுதானே காரணம். சொன்னா பகைக்கிறாங்க. நாங்கெல்லாம் நிறைய பேத்துக்கு பகையடியாச்சு இந்த வயசுலயே. சொன்னா பகைக்கிறாங்க, இதுக்கு வேற வேலை இல்லைங்கிறாங்க, பகைக்கிறாங்க, பெரிய ரூல்ஸ் பேசுறாங்கிறாங்க. காலேஜ்ல போய் பசங்களுக்கு ஏதாவது நம்ம நல்லது சொன்னா கூட பூமர்னு சொல்லிடுவாங்க. அதுதான் உண்மை. அப்ப ஏன் நாம எதுக்குங்க சொல்லிட்டு நமக்கு எதுக்கு நம்ம வேலையை பார்த்து நம்ம போவோம்? பல நேரங்கள்ல எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, நல்லவங்க எல்லாம் பேசாம வாயை மூடிட்டு போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? சொல்லி எதுக்கு நம்ம கெட்ட பேர் வாங்க, சொல்லி எதுக்கு நம்ம எதிராளியாகும், சொல்றதுனால நமக்கு என்ன நல்லது வரப்போகுது, நம்ம வேலைக்கு பார்ப்போம் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா அது கிடையாது. வேதம் அப்படி சொல்லல. நீ எச்சரித்து புத்தி சொல்லு, அவன் தன் குற்றத்தை விட்டு திரும்பினா அவன் ஆத்துமாவை நீ தப்பு வைப்பாய், ஓ மேலையும் குற்றப்பலி இருக்காதுன்னு ஆண்டவர் எரேமியா மூலமா எச்சரிச்சு பேசினார், தீர்க்கதரிசி மூலமா. நீ சொல்லலைன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவன் ஆத்துமா செத்தா கூட அந்த ரத்த பலியை நான் யார்கிட்ட விசாரிப்பேன்? உன்கிட்டதான் விசாரிப்பேன். நீ நிக்கிறது சும்மா இல்லை. நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் நிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. நிறைய பேர்த்தோட ரத்த பலிகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்புல நிக்கிறவங்க ஊழியக்காரங்க சும்மா கிடையாது. சபையில நம்ம நடத்துறோம்னா சபையில் இருக்கிறவங்களோட ரத்த பலிக்கு நாம தான் பொறுப்பு. நம்ம சொல்லணும், சொல்ல வேண்டியதை சொல்லணும். அதனாலதான் ஆசீர்வாதமான வசனங்கள் சொல்றது இல்ல. கர்த்தருக்கு பயந்தா ஆசீர்வாதம் பின்னாடி வரப்போகுது, அதை எதுக்கு போய் சொல்லணும்? கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையை தான் போதிக்கணும். எத்தனை பகைக்கிறாங்க தெரியுங்களா?
நான் அவங்கள சொல்லிடவே மாட்டோம். என்னதான் சொன்னேன் எதுக்கு உங்களை வந்து தேடி வந்து சொல்றேன், உங்க வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது. நிஜமா சொல்றேங்க, எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல என்ன நடக்குதுங்கிறத என் தங்கச்சி ஊர்ல இருந்து சொல்லுவா. அப்பதான் எனக்கே தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு உலகத்துக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். யாருடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு நிஜமா தெரியாது. ஒரு ஒரு பாவத்தை எச்சரித்து சொன்னா அது தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கணும். முதல்ல அதை கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளணும். பகைக்க கூடாது. தாவீது தவறு செஞ்சாரு. நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் என்ன பண்ணாரு? எச்சரிச்சாரு. போன தடவை ஐயா அதானங்க எடுத்தாரு. எச்சரிச்சாரு. எச்சரிச்ச உடனே தாவீது என்ன பண்ணாரு தெரியுங்களா? ஒரு செகண்ட்ல நாத்தான ஒண்ணு இல்லாம அதம் பண்ணி இருக்க முடியும். ஏன்னா அவர் ராஜா, யாரு கேள்வி கேட்க முடியாது. ஆனா தனக்கு முன்னாடி ஆண்டவர் தாவீது என்ன பண்ணாருங்க? மனம் விட்டு மனம் கசந்து அழுது மனம் திரும்பினாரு. யார் நம்மை கண்டிக்கிறாங்களோ அவங்க நம்ம பகைச்சோம்னா நம்ம கடவுளுக்கும் பயப்படல, பாவத்துக்கும் பயப்படல. பிரியமானவர்களே, நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். தேவனுக்கு நம்ம பயப்படணும். பாவத்தை செய்வதற்கு முன்பதாக நம்ம நடுங்கணும். கண்டிப்பு நமக்கு ரொம்ப அவசியம். கன்ஃபர்மேஷன் கிளாஸ் நடத்தும் போது பிள்ளைகளுக்கு கண்டிப்பு ஏன் அவசியம்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கேள்வி கேட்டேன். கண்டிப்பு அவசியம் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிக்காம இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க கண்டிக்காம எங்களுக்கு சொல்லித்தரலாம்ல. அதாவது நான் அடிக்கும், அதாவது என்ன சொல்றது, கிளாஸ் எடுக்கும் போது கண்டிக்கல, கண்டிப்புங்கிற தலைப்பை குறிச்சு நான் எடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க கண்டிக்காமையே அன்பா சொன்னாலே நாங்க கேட்போம். அது எல்லா பிள்ளைகளும் எல்லாருமே ஓட்டதுதான். அன்பா சொன்னா கேட்பீங்களா, கண்டிச்சா கேட்பீங்களா? நாங்க அன்பா சொன்னாதான் கேட்போம். எல்லாருமே நாங்க அன்பா சொன்னா கேட்போம். அன்பா சொன்னா சரி ஓகே. ஒரே ஒரு உதாரணம் சொன்ன பேசாம இருந்துட்டாங்க. அன்பா சொன்னா எல்லாரும் கேட்பீங்க தானே? சரி தங்கம், அப்ப நான் ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். டிராபிக் சிக்னல் அங்கங்க போட்டு வச்சிருக்காங்க, சரிங்களா? டிராபிக் ரூலை என்ன பண்ணணும்? எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் கொடுத்துட்டு, நாங்க வந்து உங்களை யாரையும் கண்டிக்க மாட்டோம், சட்டம் உங்களை தண்டிக்காது, உங்களுக்கு எதுவும் இல்லை, நீங்களா பார்த்து அந்த டிராபிக் ரூலுக்கு நீங்க ஒபே பண்ணி போய்க்கிங்க. சிகப்பு வந்தா நின்னுக்குங்க, பச்சை வந்தா போய்க்கிங்க, நீங்களே அதை பண்ணிக்கோங்க, நாங்க உங்களை எதுவும் கண்டிக்க மாட்டோம், ஃபைன் போட மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். சரியா? எல்லாரும் ஃபாலோ பண்ணிடுவாங்களா? நீங்க கரெக்டா போயிருவீங்களா? பாதுகாப்பா வீட்டுக்கு போயிருவீங்களான்னு கேட்டேன். இல்ல கண்டிப்பா அவசியம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அன்பா சொன்னா யாராவது கேட்பாங்களா? இடிச்சுட்டு போயிட்டான், தள்ளி விட்டு போயிட்டான், ஏத்தங்க பார்த்து போறோம் அது சொல்லிட்டு இருப்பீங்க. அன்பா சொல்லி பாருங்க, அவன் அப்படியே கரெக்டா போயிடுவானா? அங்க போய் இன்னொருத்தரை இடிச்சு தள்ளிட்டு போவான். சில வேலைகள்ல கண்டிப்பு என்னதுங்க அவசியம். நம்ம கண்டிக்காம ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? மனித இருதயம், மனித மூலம் அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஏன் அதனாலதான் டீச்சர்ஸ் எல்லாம் அந்த காலத்துல அடிச்சாங்க. பசங்க என்ன பண்ணாங்க? ஒழுக்கமா இருந்தாங்க. இன்னைக்கு யாரு அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே எப்படி இருக்கு? நல்ல பயிரா வளைஞ்சு நிக்குது. அது எங்கெங்கயோ போய் அடி வாங்கிட்டு இருக்குது இல்லைங்களா? டீச்சர்ஸ் அடிச்சிருந்தா 90s கிட்ட நாங்க வரைக்கும் டீச்சர்ஸ் அடி வாங்கி வளர்ந்துருக்கோம். அதுலயும் நான் அடி வாங்கினது இல்லை. டீச்சர்ஸ் அடி வாங்கி வளர்ந்தா பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பு இல்லாத வீடு கெட்டு போகும். கண்டிப்பு இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போகும். பாவம் செஞ்சா உனக்கு தண்டனை உண்டுங்கிற பயத்தை குழந்தையிலேயே நம்ம விதைச்சிடணும். குழந்தையிலேயே விளைச்சிடணும். ஆலன் பழையா அவர் வந்து அவங்க அப்பாவை குறிச்சு சொல்லும் போது, சின்ன வயசுல அவங்க அப்பா இவ்வளவு பெரிய தடி எடுத்து, அவருக்கு ஆசிரியர் ஊற போட்டு வச்சிருப்பாராம். அதுவும் தண்ணி தொட்டிக்குள்ள ஊற போட்டு வச்சிருப்பாராம். 3 பசங்க உங்க வீட்டுல. அந்த தொட்டி தண்ணியுமே அந்த குச்சியை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஏதாவது தப்பு செஞ்சா என்ன ஆகும்? மாட்டி வெளுத்து விட்டுருவாங்க. பேரண்ட்ஸ் வெளுத்து விட்டுருவாங்க. அப்படி ஒழுக்கத்திலையும் கண்டிப்படியும் வளர்ந்தாதான் அந்த பிள்ளை எப்படி இருக்குங்க? உண்மையுள்ளவங்களா, தேவனுடைய பிள்ளைகளா வாழ முடியும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிடறேன். 3வதாக, பாவமின்றி வாழ பழக வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம். இப்ப நம்ம வாசித்த பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 6:16 வாசிக்கலாம். செய்யலாம். படிங்க படிங்க.
ம். பவுல் என்ன எழுதுறாரு தெரியுங்களா சபைக்கு, ரோம சபைக்கு? முன்ன நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தீங்க. அப்ப என்ன பண்ணீங்க? பாவத்தை செய்யும்படிக்கு உங்கள் அவயவங்களை அதற்கு அடிமைகளா ஒப்பு கொடுத்தது போல, இப்ப நீங்க உண்மையிலேயே கிறிஸ்துவின் ரத்தத்தால மீட்கப்பட்டு அவருடைய வசனத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா, உங்க அவயவங்களை எதுக்கு அடிமைகளா ஒப்பு கொடுக்கணும்? நீதி செய்வதற்கு. அடிமையா ஒப்பு கொடுக்கறதுன்னா என்ன தெரியுங்களா? அதுங்க, நான் அப்படிதாங்க போயிட்டு இருந்தேன், என்ன அறியாமையே கால் அந்த சைடு போயிடுச்சுங்க அப்படின்னு போயிடுவாங்க பாத்தீங்களா, குடிக்கிறதுக்கோ அதுக்கு அதுக்கோன்னு. அறியாமையே, நம்மள அறியாமையே சில விஷயங்களை நான் பைபிள் எடுத்து படிக்கலான்னு தாங்க உட்கார்ந்தேன். இந்த டைம் ஆனவனே அறியாமையே ரிமோட்டு கை போயிடுச்சுங்க, ரிமோட்டை மாத்திருச்சுங்க, அப்படியே நாடகம் பார்த்துச்சுங்க, அதுல ஒரு 3 மணி நேரம் போயிடுச்சுங்க. இங்க 1/2 மணி நேரம் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், பைபிளை தூக்கிட்டு 1/2 மணி நேரம் செபிச்சிட்டோமான்னு பெருமையா நினைச்சுக்கிறது. அங்க 3 மணி நேரம் போயிருக்கோம், உணர்வே இருக்காது. யோசிச்சு எது பெருசுங்க? இல்ல பைபிள் 1/2 மணி நேரம் படிச்சதுதான் பெருசு இல்லையா? யோசிச்சு பாருங்க. அறியாமையே பாவத்திற்குள்ள நம்ம வாழுவோம் பாத்தீங்களா, பாவ சோதனைக்குள்ளாகவே நம்ம இருந்துட்டு இருப்போம் பாத்தீங்களா, அது அடிமையா இருக்கிறது. இப்ப பவுல் என்ன எழுதுறாரு சபைக்கு, இந்த மாதிரி நீதி செய்யறதுக்கு நான் அப்படியே சும்மா போயிட்டு இருந்தேங்க, அவர் பார்த்தா ரொம்ப தரித்திரத்த மாதிரி என்னை அறியாமையே ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டேங்க. இது நடக்குமா? அறியாமையே என்னை கொடுத்துட்டேங்க, பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சதுங்க. அறியாமையே நான் எங்கேயோ போலான்ட்டு இருந்தேங்க, என்ன அறியாமையே என் காலு சர்ச்சுக்கு நேரா கூட்டிட்டு வந்துருச்சுங்க, பைபிளை தூக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இப்படி செய்யறதா என்னதுங்க? நீதிக்கு அடிமை. என் உள்ளத்துக்குள்ள என் ரத்தம் மூளை சதை எல்லாத்திலையும் தேவனுடைய பிள்ளையா வாழணுங்கிறது ஊறி போச்சுன்னா, என்னை அறியாமையே நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டோடைய பிள்ளையா வாழுவேன். இருங்க, இன்னொரு விஷயம் இருக்குது. இப்ப கட்டடம் கட்ட போறோம் சர்ச்சுக்கு, என்னை அறியாமையே நான் லட்சக்கணக்கில் கொடுத்துட்டேங்க. அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சாட்சி தான். அறியாமையே நன்மை செய்யற பழகிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாம இருப்பாங்க ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, அதுதான் நீதி கடிமை. ஒரு பழக்கம் தன்னை போல வராது. ஒரு குழந்தை பிறக்குது, அதுவே தன்னை போல எல்லாத்தையும் செஞ்சு பிழைக்குமா? இல்ல. அது பலமடைகிற வரைக்கும் அந்த தாய் செய்யறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணி விடுறோம்? பழக்கி விடுறோம். சாப்பிட பழக்கி விடுறோம், ஸ்கூலுக்கு போக பழக்கி விடுறோம், நடக்க பழக்கி விடுறோம், எத்தனை உதவிகளை செய்யறோம் இல்லைங்களா? அதை உருவாக்குவதற்கு எத்தனை உதவிகள் செய்யறோம். அப்போ நாம தேவனுடைய பிள்ளைகளா வாழணும்னா அதுக்கு பழகணும். ஒரு தடவை தப்பு செஞ்சா விழுந்துட்டோம், மன்னிப்பு கேட்டோம், திருந்திட்டோமா, சரி, அதை அடுத்த தடவை தெரியும் இல்லைங்களா? மறுபடியும் அதே தவறு வரும்போது, அதே சோதனை வரும்போது நான் பயப்பட்டு ஆண்டவரை நினைச்சதுல இருந்து விலகி வரணும், பழகணும். சில நேரங்கள்ல பழகிறது கஷ்டமா இருக்கும். அப்ப நரகத்துக்கு போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை நினைச்சு பாத்துக்குங்க, அட்லீஸ்ட் அதையாவது நினைச்சு பாத்துக்குங்க. தேவனுக்கு நான் துரோகம் பண்றேன், தேவனுடைய பிரமாணங்களுக்கு நான் துரோகம் பண்றேன்னு நினைச்சு பார்த்து அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு விட்டு என் சரீரத்தை அடக்க பழக்கணும். பழக்கத்துலதான் வரும். உலகத்துல நம்ம எந்த விஷயமாவது பழக்கம் இல்லாம கத்துக்கிறோமா? நேத்து நாங்க பாத்துட்டு இருந்தோங்க, சைனால எறும்பு ஒரு இலையில ஏதோ உள்ள எறும்பு இருக்குது, எறும்பாளி சாப்பிடுறானுங்க. எறும்பை எப்படி சாப்பிடுறாங்கன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. எறும்பு அப்படி இலையோட அதை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்குது. அதை வாங்கி அப்படியே எடுத்து சாப்பிடுறாங்க. அந்த ஊர்ல மிருகங்கள்லாம் எப்படி உயிர் வாழுதுன்னே தெரியல. பள்ளி பூரா நாய் எதையுமே விடுறதில்லை, எப்படி உயிர் வாழுதுன்னே தெரியல. அதாவது நம்ம ஊர்ல சிங்கத்துக்கு பயந்து மான் ஓடும், அங்க சிங்கமே ஓடும். மனுஷனை கண்டா எல்லாமே ஓடும் போல இருக்கு. இவன் பிடிச்சிருவானுங்க, தின்றுவானுங்க, எல்லாத்தையும் சாப்பிடுறானுங்க. நம்மளை விட்டா சாப்பிடுவோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதாவது கொடுத்தா அந்த மாதிரி சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஏன்? இது நம்ம பழக்கம், இது நம்ம ஒரு பழக்கம். ஒருவேளை நம்ம அப்படி குழந்தையில இருந்து பழகி இருந்தா சாப்பிட்டுருப்போம், தவளை பூரா எல்லாத்தையும் தின்றுப்போம். சொல்லும் போதே நமக்கு கருகிருப்பா இருக்கு இல்லைங்களா? அப்போ பழக்கத்தினால ஒரு விஷயத்த மாத்த முடியும், உருவாக்க முடியும். ஏன் நாம நீதி செய்ய பழகுவதில்லை? ஏன் பாவத்தை விட்டு விட பழகுவதில்லை? அந்த வாழ்க்கைக்குள்ள வர்றதே இல்லை, அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. பிரியமானவர்களே, முதல்ல நம்ம அதை செஞ்சு பழகணும். பழக்கத்தினால ஒரு விஷயத்த ஏன் நம்ம போதிக்கிறோம்னா, அது இயல்பா இல்லாததுனாலதான் அதை போதிக்கிறோம். குழந்தை பிறக்கும் போதே எல்லாத்தையும் படிச்சுட்டு வராது, அது ஸ்கூல்ல போய் சேர்த்து எல்லாமே போதிக்கணும், டீச் பண்ணணும், அப்பதான் அது கத்துக்கும். அது மாதிரிதான் வசனம். பழகணும், கத்துக்கணும், போதிக்கணும். ஏன் போதனை நிறுத்தக்கூடாது? ஏன் சத்தியத்தை போதிக்கிறத ஒரு நாளும் நிறுத்தக்கூடாது? ஏன் வீட்டுல பைபிளை வாசிக்கிறத, ஜெபிக்கிறத, பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல ஏன் நிறுத்தக்கூடாது? பழக்கம் விட்டுரும். அப்புறம் மறுபடியும் நம்ம எதுக்கு அடிமையாயிருவோம்? பாவத்துக்கு அடிமையாயிருவோம். திருமணங்கள் இத்தனை விஷயங்கள் இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாரு? உதவி செஞ்சு கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு ஆளும் பாவத்தை ஜெயிக்கவே முடியாது.
யோவான் 16 நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்தம் எதற்கு கொடுக்கப்பட்டால் அவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நேத்து யாருக்காவது ஆண்டவர் கண்டிச்சு உணர்த்தினாரா? நேத்து இப்படி சொன்னா புரியாது. இப்படி ஒரு கேள்வி கேட்டா ஆமா இல்ல அப்பதான் யோசிப்போம் நம்ம. நேத்து யாரையாவது ஆண்டவர் பரிசுத்தவர் கண்டிச்சு உணர்த்தினாரா நீ இப்படி செய்யாத அப்படின்னு யாருக்காவது மனசுல தோணுச்சா? அப்ப நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும். அப்ப நேத்து யாருமே பாவம் செய்யாம தான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துருக்கீங்க இல்லையா? ஒரு பாவம் கூட யாருமே செய்யல. அதை நம்ம சொல்ல மாட்டோம் இல்லைங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கோம் அப்படின்னு மனசார ஏத்துக்குவோம். அது நல்லது. ஏன்னா மனத்தாழ்மை உள்ளவங்க எல்லாம் இருக்கிறதா நல்லது. அதை ஏத்துக்கிறது நல்லது. ஆனா என்ன செஞ்சோன்னு கண்டுபிடிக்கணும். நீயா நானால கோபிநாத்தோட சொன்னார், சும்மா ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, அது என்னன்னு கண்டுபிடிங்க, அதை சரி பண்ணுங்க. என்ன செய்யறேன் நான் தேவனுக்கு விரோதமா? நான் என்ன செய்யறேன்? எதை செஞ்சான் நான் தேவனுடைய பிள்ளையாக முடியும்? ஆண்டவர் ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு தெரியுங்களா? யூதர்கள் எல்லாம் நாங்க நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள், நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள்னு மாறு கட்டிக்கிறதுக்காக கொடுக்கல. நீ இதுல ஒன்னா கூட நீ ஃபாலோ பண்ண முடியாதுன்னு புரிய வைக்கிறதுக்காகவே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. நியாயப்பிரமாணம் முழுக்க ஒரு ஸ்கேன் கருவி. சாலமோன் அப்படிதான் சொல்லிப்பாரு, ஒரு ஸ்கேன் கருவி. ஸ்கேன்ல போய் எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனு போய் நம்ம படுத்தோம்னா உள்ள என்ன இருக்குதுன்னு காட்டும். அவ்வளவுதான் நியாயப்பிரமாணம். அது குணமாக்காது, அது காட்டும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது அருமருந்து. இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்த ஸ்லாக்கியம் அது அருமருந்து. அதுதான் மாத்திரம் தான் நம்மளால என்ன ஆக முடியுங்க? விடுதலை அடைய முடியும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். சத்தமாவே சொல்லுங்க, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை தேவனிடத்துல அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். கர்த்தர் சில பேருடைய அதான் மீறி அவ பாவத்துல நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா? சில பேரை மட்டும் அப்படி நினைக்காம இருப்பாரா? இல்ல, நான் அறிக்கையிட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டா தேவன் என்ன பண்ணுவாருங்க? என்ன மன்னிப்பாரு. தேவன் எல்லாரையும் மன்னிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்துல நம்மையும் நம்முடைய முழு இருதயத்தையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். பாவியாகிய நம்மள இரக்கம் உள்ளவராக, கிருபை உள்ளவராக, இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை மன்னிக்கிறவராக, மீண்டும் மீண்டும் நம்மை சேர்த்து கொள்ள, நம்மை புதுப்பித்துக் கொள்ள ஆயத்தமுள்ள ஒரு தேவனை நம்ம தகப்பனா வச்சிருக்கோம். இது நம்மால கூடுகிற காரியம் இல்லை, இது தேவனால மாத்திரம் கூடுகிற ஒரு காரியம். தேவன் மாத்திரம் தான் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்த முடியும். தேவன் மாத்திரம் தான் நம்மை பாவம் நீங்கி கழுவி சுத்திகரித்து ஈசோப்பினாலே கழுவுக தேவனால மாத்திரம்தான் முடியும். உண்மையான இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா உங்களுடைய வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பாவம் பெருகின இடத்துல, மீறல்கள் பெருகின இடத்துல அப்பா உடைய கிருபை பெருகினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல வைத்திருக்கிற அளவில்லாத கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அளவில்லாத இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக சம்பாதித்து வைத்த உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய சிலுவையின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை உணர்ந்து நாங்கள் அறிக்கையிட்டு அப்ப அந்த ஆயக்காரனை போல மனம் திரும்பினவர்களாக, நீதி உள்ளவர்களாக இந்த ஆலயத்தை விட்டு எங்கள் இல்லங்களுக்கு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பரிசுத்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தருவோம். இப்ப இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்க சொல்லுங்க, நானும் வந்து சொல்றேன். சமயத்தில் மறுபடியும் தமது பரிசுத்த வசனத்தை நமக்கு அருளி நாம் அவருக்கு சோதனை செலுத்தி அவர் இருக்கிறதும் நம்ம வசனத்தை நம்மளுக்கு சுத்தமாய் காத்து என்ன சாமி விரும்புகிற மற்ற யாவருக்காகவும் பராமரிப்பு முன்பாக அறிவிப்பு வருகிற வாரம் நமது ஆலயத்தில் 2வது வாரமாக இருப்பதால் திருவிழா ஆராதனை நடைபெறும். சபைகளோட ஸ்டாலி தேவகுமார் ஐயா நமக்கு நடத்தி கொடுப்பார். சபை மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கட்டுரைகள் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காலை 11 மணிக்கு வழக்கமா 8 மணிக்கு ஆரம்பிப்போம். இப்ப வந்து திருவிழா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரமும் உள்ள எங்கள் அனாதி கர்த்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறீர். அப்பா, எங்களை சிருஷ்டித்து பாதுகாத்து எங்களை போஷித்து பராமரித்து இம்மட்டுமாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க உமக்குள்ளாக பலப்பட
ஆண்டவரே உம்மோடு கூட வாழ நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் கேட்கிற வசனங்களை உங்களுடைய வசனமாக ஏற்றுக்கொண்டு அதை நல்ல நிலத்திலே பாதுகாத்து உமக்கு கனி தர எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே உலாவ வேண்டுமாய் ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் சந்திக்க அல்லது சிந்திக்க இருக்கிற இந்த செய்தியானது பூமியில யாருமே கேட்க விரும்பாத ஒரு செய்தி. ஆனா நரகத்துல இருக்கிறவங்க இன்னொரு தடவை எங்களுக்கு இதை பத்தி சொல்லுங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு செய்தி. திஸ் இஸ் தி க்ளூ. அப்ப என்ன செய்தியா இருக்க முடியுங்க? பூமியில யார்கிட்ட சொல்லும் போதும் பெரும்பாலானவங்க மெஜாரிட்டி இதை கேட்பதற்கு விரும்புவதில்லை. ஆனா நரகத்துல போய் இதை நம்ம பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னா தயவு செய்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இது என்ன செய்தியா இருக்கக்கூடும்? எதை பத்தின செய்தியா இருக்கலாங்க? இல்ல, ரொம்ப ஓவரா சிந்திச்சிட்டீங்க. பாவத்தை குறித்த ஒரு செய்தி, பாவத்தை குறித்த ஒரு எச்சரிப்பு, பாவத்தை பற்றின ஒரு விஷயத்தை நாம எடுத்து சொல்ல விரும்பும் பொழுது பூமியில இருக்கிறவங்களுக்கு என்ன எங்கப்ப பார்த்தாலும் பாவம் பாவம் பாவம், எதுக்கு இதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? கேட்கறதுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பேசலாம் இல்லவா அப்படின்னு கேட்க தோணும். விசுவாசத்தை பத்தி எப்படி விசுவாசிக்கணும்னு பேசுங்க, எப்படியெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஆவியில நிறையணும்னு பேசுங்க. இப்படி கேட்டா கூட பரவாயில்லதான். ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் கூட குறைவுதான். எப்படியெல்லாம் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு பேசுங்க, எப்படியெல்லாம் கிருபை கொடுப்பாருன்னு பேசுங்க. இதெல்லாம் பேச தெரியாமனா இல்ல, சூப்பரா பேச தெரியும். ஆனா அது முக்கியம் இல்ல. ஒரு மனுஷன் ஆபத்துல சிக்கி இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் உயிருக்கு தன்னுடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக அவன் ஆபத்துல சிக்கி இருக்கிறான், ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான்னா அவனுக்கு எதை கொடுப்பது நல்லது? பிரியாணி கொண்டே கொடுக்கறது நல்லதா? அவன் இச்சிக்கிற அவன் சொத்து பத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சு கொண்டே கொடுக்கறது நல்லதா? அவனுக்கு எதை கொடுப்பது நல்லது? ஆபத்துல இருக்கிற அல்லது சிக்கி இருக்கிற ஜீவனுக்காக போராடுகிற ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு ஜீவனுக்கு ஏதுவானதுதான் கொடுக்க முடியும் இல்லைங்களா? அவனை வீட்டுல வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுவது இல்ல, மருத்துவமனையில வச்சு மருத்துவருடைய ஆலோசனை என்னவோ அதைதான் நம்ம கொடுக்கிறோம் இல்லைங்களா? ஒருவேளை அவர் கோடீஸ்வரரா இருக்கலாம், ஆனாலும் அந்த நேரத்துல என்னதான் சாப்பிட முடியுங்க? கஞ்சிதான் சாப்பிட முடியும் இல்லைங்களா? பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் மருத்துவமனையில உள்ள போயிட்டு வெளியில சொன்ன விஷயம் இதுதான், என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா என் ஜீவனுக்கு அந்த நேரத்துல அது எதுவுமே பிரயோஜனப்படல. பிரியமானவர்களே, மனிதன் என்றைக்குமே மீள முடியாத பாவத்தினாலே, பாவ நோயினாலே அவன் பீடிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த சத்தியத்துடைய மேன்மையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? நாம் எதற்காக கிறிஸ்தவராக வாழுகிறோம்? நாம் ஏன் முதலாவது இந்த பூமியில இருக்கிறோம்? எதற்காக இருக்கிறோம் தெரியுங்களா? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். பாவத்தை மேற்கொள்வது எப்படி, பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி, இதான் இந்த நாள்ல சிந்திக்க போகிறோம். கடவுள் ஒரு மனிதனோடு இடைப்படுவதற்கு அவர் வைத்திருக்கிற முதல் முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? நாம ஆண்டவரோடு இடைப்படுவதற்கு நமக்கு 1000 காரணம் இருக்கலாம், 1000 தேவைகள் இருக்கலாம். கடவுளே எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, எனக்கு இதை எனக்கு செய்யுங்க, எனக்கு இதை பண்ணுங்க, அல்லது என் ஜெபத்தை இப்படி இருக்கு, இதை கேளுங்க, என் வாழ்க்கை என் சூழ்நிலை இப்படி இருக்கு, இதை பாருங்க. இப்படி 1000 காரணங்களை நாம வைத்து கடவுளோடு இடைப்படுவதற்கு நம்ம முயற்சி செய்யலாம். ஆனா கடவுள் நம் மனிதனோடு, உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனோடும் அவர் இடைப்படுவதற்கு அவர் எடுக்கக்கூடிய முதல் பிரதானமான ஸ்டெப், முதல் படி எதை நோக்கியது தெரியுங்களா? நம்மிடத்துல இருக்கிற பாவத்தை சுத்திகரிப்பதற்கு. முதல்ல ஆண்டவர் பாக்குறது என்னங்க? ஒரு மனிதனை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிள்ளைய ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார், இந்த பிள்ளைய ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார்னா இந்த பிள்ளையோடு தேவன் இடைப்படணும்னு விரும்புறாரு, இந்த பிள்ளையோட ஆத்மாவோடு கூட தேவன் வாழணும்னு விரும்புறாருன்னா முதல்ல என்ன செய்வாருங்க? அந்த பிள்ளைய சுத்திகரிப்பதற்கு, பாவத்தை விட்டு நீக்குவதற்கு தான் ஆண்டவர் முதல் படிய, முதல் ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. அதை செய்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? தேவனோடு கூட சேர்ந்து வாழ முடியும். இந்த வேதாகமத்துல நம்ம ஆதி முதல் கொண்டு கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாவங்கிற வார்த்தை அல்லது பாவம் செய்யாத ஒரு சம்பவம் அல்லது பாவம் இல்லாத ஒரு விஷயத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது.
ஆண்டவர் எப்படியெல்லாம் இப்படி பாவம் செய்கிற ஒரு மனுஷனுக்காக ஏன் ஜீவனை கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்களேன். நாம ஒரு பிரயாசத்தை செய்யறோம், அதனால நல்ல பலன் இல்லைன்னு தெரிஞ்சா நம்ம கொஞ்சம் யோசிப்போம், அதை நிறுத்திக்கலாமான்னு யோசிப்போம், இல்லைங்களா? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பிள்ளைகளையே நம்ம உருவாக்கி வளர்த்தி அவங்கள பெருசாக்கி எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே சௌகரியங்களை சேர்த்தி வச்சு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. நாளைக்கு ஒருவேளை நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கேனர் நம்ம கிட்ட இருக்குது, எத்தனையோ விதமான அசம்பாவிதங்கள் எல்லாம் உலகத்துல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். பெத்த தாய் தகப்பன பிள்ளைகளே அடிச்சு கொள்றதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், சரிங்களா? நீங்க சாப்பாடு போட்டு வளர்த்துற பையன் தான் நாளைக்கு கத்தி எடுத்து உங்களை குத்த போறான். இன்னைக்கு நீங்க சோறு போடுவீங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு முன்கூட்டியே. சோறு போடுவீங்களா? வளர்த்துவீங்களா? செய்வோமா? ஆண்டவருக்கு நம்மை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிகிறது. நமக்கு இன்னைக்கு என்ன தேதி? ஆகஸ்ட் 3. ஆகஸ்ட் 3ல இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும், இல்லைங்களா? அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 3 மட்டும் இல்ல, நாம கடைசியா வாழ போகிற ஒரு வருஷத்தோட ஆகஸ்ட் 3 வரைக்கும் என்ன நம்ம செய்வோங்கிறது யாருக்கு தெரியுங்க? ஆண்டவருக்கு தெரியும். He knows everything. எல்லாமே தெரிந்தும் நாம் மீண்டும் மீண்டும் இடறுகிறவர்கள், மீண்டும் மீண்டும் பாவம் செய்யக்கூடியவர்கள், மீண்டும் மீண்டும் தேவனுடைய கிருபையை அசட்டை செய்யக்கூடியவர்கள் என்று அறிந்திருந்தும் தேவன் உங்களை என்னையும் நேசிக்கிறார், அழைத்திருக்கிறார். நமக்காக சிலுவை மரண பரியந்தம் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து நேசிக்கிறார் என்று சொன்னா எதற்காக நம்ம சிந்திக்கணும், இல்லைங்களா? எதற்காக அவர் இவ்வளவு தூரம் ஏன் என்கிட்ட அவர் இடைப்படுகிறார்? ஏன் என் மேல இவ்வளவு ஏன் பொறுமையா இருக்கிறார்? பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்காக அவர் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார். நாம சற்று சிந்தித்து பார்ப்பதில்லை. உலகத்தின் ஓட்டத்துல நம்ம ஓடுறதுனால ஆண்டவர் எனக்காக செய்கிற காரியங்களை நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறது இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் நாம எப்படி நம்ம வாழ்க்கையை பிளான் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எந்த விஷயத்திலேயாவது நம்ம பிடித்து இழுத்துற முடியாதான்னு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த அன்பை, இந்த பெரிய கிருபையத்தான் நம்ம உதாசீனப்படுத்தி கொண்டே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை புரிந்து கொள்ளும், கட்டாயமா புரிந்து கொள்ளும். இஸ்ரவேலர்கள் யாதான் பாவம் செய்தார், ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்ல, மீண்டும் அவர்களை சந்திக்கிறார், மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அவருடைய சந்ததி வருது, மறுபடியும் காயின் பாவம் செய்கிறான், விட்டுட்டாரா ஆண்டவர்? இல்ல, திருப்பியும் மன்னிப்பு கொடுக்கிறார், திருப்பியும் சந்திக்கிறார். இப்படியே அந்த சந்ததி வந்துகிட்டே இருக்குது. இந்த ஜனங்களை எப்படியாவது பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக தேவன் மீட்பின் திட்டத்தை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஆதாம படைக்கும் போது அவனுக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் நல்ல விதமா இருப்பேன், அப்புறம் நான் பாவம் செய்வேன், அவனுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்து விட்டார். நிறைய பேருக்கு அந்த கேள்வி வருது, மனுஷன் தான் பாவம் செய்வான்னு தெரியும் இல்ல, அப்புறம் எதுக்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல அந்த மரத்தை கொண்டே வச்சாரு? இல்லைங்களா? நிறைய நேரத்துல நிறைய பேர் இப்படி குதர்க்கமா கேள்வி கேட்போம். அவருக்கு தான் தெரியும் இல்ல, அவர் ஏன் அந்த மரத்தை கொண்டே வச்சாரு? அவர் அந்த மரத்தை வைக்கும் போதே தெரியும், இந்த மாதிரி ஒரு மரத்துலதான் நாளைக்கு நானும் தொங்க வேண்டியது இருக்கும், இல்லைங்களா? சிலுவை மரணத்துல இயேசு கிறிஸ்து தொங்கினார் பாத்தீங்களா? நான் இவன்கள் செய்யற பாவத்தினால நான் இதே போல ஒரு மரத்தை நான் இதுல போய் ரத்தம் சிந்தி இதே மனுஷனுடைய கையில என்னை ஒப்பு கொடுத்து நான் பாடுபட வேண்டியது இருக்கும் என்பதை அந்த மரத்தை வைக்கும் போதே ஆண்டவருக்கு தெரியும். அப்ப எவ்வளவு அன்பு இருக்கும் பாருங்க, எவ்வளவு தன்னுடைய திட்டத்துல ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் தெரியாம எதையும் செய்யல. He knows everything. ஆண்டவருடைய அந்த ஞானத்தை நம்மளால விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு சந்ததி, ஒரு தலைமுறையில ஒருத்தர் பாவம் செய்வார், ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, யாரோ ஒருத்தர் பாவத்துல இருப்பாங்க. ஆனா அந்த சந்ததியில யாரோ ஒருத்தர் தேவனுடைய பிள்ளையா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தேவன் முன்னமே அறிகிறார். ஆகவே அந்த சந்ததியை தேவன் விட்டு வைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வாழ்ந்துட்டு போகட்டும், இந்த பூமியில வாழ்ந்துட்டு போகட்டும் விட்டுருவார் ஆண்டவர். நம்மளால ஆண்டவரோடைய ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்கள மனம் குமரி சொல்லுவோம் பாத்தீங்களா, இத்தனை பாவம் செய்யறானே, இவன்லாம் நல்லா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உலகத்துல பாவம் செய்யறவங்களை பார்த்து நம்ம ரொம்ப வேதனையில சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்ப கூட நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அந்த சந்ததியில யாராவது ஒருத்தர் தேவனை அறியக்கூடியவங்களா இருக்கலாம். ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவங்கள விட்டு வைப்பாரு. இதெல்லாம் புரிந்துகிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது, ஆண்டவரை கேள்வி கேட்கிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. ஆனா ஒண்ணு நம்ம புரிந்து கொள்ளணும், வேதத்துல தேவன் ஏற்படுத்தின வழி முறைமைகள், பண்டிகைகள், ஆராதனைகள், இத்தனை வார்த்தைகள், இத்தனை தீர்க்கதரிசிகள், இத்தனை பேர்த்த அனுப்பி எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏன் செய்தார்? மனுஷனை பாவத்திலிருந்து எப்படியாவது என்ன பண்ணணும்? மீட்டு கொள்ளணும். உங்களை என்னையும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள தேவன் மீட்டு வழி நடத்தணும். ஆனா இந்த விருப்பம் எனக்கு இருக்கணும். முதல்ல எனக்கு இருக்கணும். ஸ்கூல்ல கொண்டு போய் நீங்க 1 லட்சம் ரூபாய் சேர்த்திட்டீங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹைஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தியாச்சு பணம் கட்டி, பிள்ளைக்கு போறதே விருப்பம் இல்லை. எவ்வளவு கடுப்பாகுங்க நம்மளுக்கு,
யோசிச்சு பாருங்க. டெய்லி போகாம போகாம கட்டடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி அழுகுது. நமக்கு எவ்வளவு மனசு சொல்லுவோம். ஆனா இவ்வளவு பிரயாசப்பட்டும் இதுக்கு என்ன ஆகல, புரியலையே. அப்ப இதெல்லாம் தேவன் நம்மளை பார்த்துட்டு இருப்பாரு. இவ்வளவு பிரயாசங்களை நான் செய்து முடித்திருக்கிறேன், ஆனா பாவத்தை குறித்து எப்படி அதை எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று என் பிள்ளைக்கு தெரியலையே. ஆண்டவர் வருத்தப்படுவாரா, வருத்தப்பட மாட்டாருங்களா? யோசிச்சு பாருங்களேன். பாவத்தை குறித்து எப்படி நான் அதுல இருந்து நீங்கி வாழணும், ஏன் வாழணுங்கிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் இந்த நாள்ல நம்ம சிந்திக்க இருக்கிறோம். முதலா ஒரு சின்ன அடிப்படையான கேள்வி, எது பாவம்? ஏன்னா அது தெரிஞ்சாதான் அதை செய்யாம இருக்க முடியும் இல்லைங்களா? எது பாவம்? இப்படி கேட்டா என்ன பதில் நம்ம சொல்லலாம்? எது பாவம்? நாங்க செய்யறது எல்லாமே பாவம் தான், அதுல எது பாவம்னு கேட்டா எப்படி சொல்றது அப்படிங்கிறீங்களா? அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் தெரியல. எது பாவம்? நிஜமானே சொல்லாமதான் இருக்கீங்களா? எதையாவது சொல்லி மாட்டிட்டு. சரி வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் நிருப பகுதி 1 யோவான் 3:4. ஆமென். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை என்ன செய்யறானா, மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நாம தான் நியாய பிரமாணத்தை மீறதே இல்லையே, ஏன்னா நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் இல்ல, நம்ம நியாய பிரமாணத்தை படிக்கிறதே இல்ல. அப்ப நியாய பிரமாணத்தை நான் தான் மீறதே இல்லையே, நான் எப்படி பாவம் செய்யறேன்? அப்ப நியாய பிரமாணங்கிறது எது? நல்லா புரிந்து கொள்ளணும். இதை யாரும் எழுதல. பழைய ஏற்பாட்டுல இந்த வசனத்தை எழுதல. யார் எழுதிட்டாங்க இந்த வசனத்தை? யோவான் எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில தேவனுடைய சீடனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்துல சபைக்கு எழுதியிருக்கிறாரு, நியாய பிரமாணத்தை மீறுகிறது பாவம். அப்ப நியாய பிரமாணங்கிறது என்னன்னா, தேவனுடைய வார்த்தையத்தான் அவர் மீன் பண்ணி எழுதுறாரு. சரிங்களா? 10 கட்டளைகள் பழைய ஏற்பாடு, அதை அவர் சொல்ல வரல. நியாய பிரமாணங்கிறது என்னது? தேவனுடைய வார்த்தை. நீங்க தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது பாவம். இல்ல நீங்க நியாய பிரமாணம்னே எடுத்துக்கிட்டாலும் ஓகே, நத்திங் ராங் இன் தட். ஏன்னு கேட்டா நியாய பிரமாணத்திலையும் தேவன் என்னதான் சொல்லியிருக்கிறாரு, எப்படி வாழணும் தான் சொல்லி இருக்கிறாரு, எப்படி பரிசுத்தமா வாழணும் தான் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நியாய பிரமாணத்தை மீறுகிறது பாவம். அப்ப எதெல்லாம் பாவம்? தேவனுடைய வார்த்தையை மீறுவது பாவம். சின்ன வயசுல இருந்தே நிறைய உலகத்திலேயும் உலகமே சொல்லுது, பொய் சொல்லக்கூடாது இல்லைங்களா, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, இப்படி நிறைய கட்டளைகளை உலகமே வச்சிருக்குது. அதெல்லாம் என்னதுதான்? பாவம். அதெல்லாம் செய்யறது தப்பு. ஆனா உலகத்துக்கு சில விஷயங்கள் தப்புன்னு தீர்க்க முடியாது. ஒரு போதகர் சொன்ன மாதிரி, ஒருத்தர் இப்போ ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், இப்போ ஒருத்தர் வீட்டுல குடிச்சிட்டு மனைவி அடிக்கிறாரு, குழந்தைகளை துன்புறுத்துறாரு அப்படின்னா அந்த மனைவி போய் என்ன பண்ணலாம்? கேஸ் கொடுக்கலாம். என் கணவர் இப்ப துன்புறுத்துறாரு, என் குழந்தைகளை சேர்ந்து துன்புறுத்துறாருன்னு சொல்லி கேஸ் கொடுக்கலாம். அதை என்ன பண்ணுவாங்க? தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக எடுத்துக்குவாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, அவர் யாரை எந்த துன்புறுத்தலும் பண்ணல, ஆனா அவர் சதா குடிச்சுக்கிட்டு தன்னை மட்டும் கெடுத்துக்கிறாரு, யாரை துன்புறுத்தல, வீட்லயே கொண்டுக்கிறாரு. இதுக்கு போய் கேஸ் கொடுக்க முடியுமா? இதுக்கு யாருமே கேஸ் கொடுக்க முடியாது. அவரே போய் தன் மேல கூட கேஸ் கொடுத்துக்க முடியாது. உனக்கே தெரியுதுல, குடிக்காம இருந்து கண்டுருவாங்க. அவங்களே பிரிண்ட் பண்ணிடுவாங்க. மது உயிருக்கு கேடு, நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு எல்லாம் பிரிண்ட் பண்ணிடுவாங்க. அவங்கதான் என்ன பண்ணுவாங்க? விற்பனையும் செய்வாங்க. நம்ம என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அவரவர் விருப்பம் அவங்கவுங்க பாதுகாத்துக் கொள்ளணும்னு விட்டுருவாங்க. புரியுதுங்களா? அப்ப தண்டனைக்குரிய குற்றம்னு உலகத்தார் அல்லது உலகம் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கல. ஆனா தேவன் அப்படி எல்லாம் விட மாட்டாரு. ஆண்டவர் சொல்லிக்கிறார், இந்த சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறது. ஒருவன் அதை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். என்னை கெடுத்துக்குவேன் ஆண்டவரே, மத்தவங்களை நான் எந்த தீங்கும் செய்யல, நான் எனக்கு நான் தீங்கு செய்யறேன், என்னை எப்படி நீங்க தண்டிக்க முடியும்? நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இந்த சரீரம் உன்னோடது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுவார். அது யாரோடது? என்னோடது, நான் உருவாக்கி தந்தது. அதை எப்படி நீ கெடுக்கலாம்? உதாரணத்துக்கு அதை சொன்னேன். உலகத்துல நம்ம செய்யற எந்த பாவமா இருந்தாலும் நம்ம யாருக்குமே தீமை செய்யல. மொபைல்ல உட்காந்து ஏதோ ஒரு பாவத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், ஏன்னால மித்தவங்களுக்கு யாருக்கும் எந்த தீமையும் செய்யல. ஆனா நான் யாருக்கு தீமை செஞ்சுட்டு இருக்கிறேன்? என் தேவனுக்கு விரோதமாக, என் சொந்த சரீரத்துக்கு, என் சொந்த ஆத்மாவை நான் என்ன பண்றேன்? கெடுக்கிறேன். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய நியாய பிரமாணத்தை மீறுகிற எதுவுமே என்னதுதான்? பாவம்தான். எல்லாமே பாவம்தான். யோசிச்சு பாருங்க, எத்தனை பாவத்தை நம்ம செய்யறோம், எத்தனை மீறுதல்களை நம்ம ஆண்டவருக்கு எதிராக நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னொரு வார்த்தை கூட வாசிப்போம். யாக்கோபு நிருப பகுதி 1ஆம் அதிகாரம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15.
ம். ம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாவ சோதனைங்கிறது வேற, நமக்கு வாழ்க்கையில வர சோதனைங்கிறது வேற. முதல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. டெம்டேஷன் சோதனையை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒண்ணு பாவத்தை செய்வதற்கான ஒரு சோதனை, சரிங்களா? இன்னொன்னு உலகத்துல நம்ம வாழும்போது நமக்கு நடக்கக்கூடிய சோதனை. ஆனா இந்த சோதனையிலயும் நம்ம பாவம் செஞ்சிட முடியும், அது உண்டு. பட் ஆனா ரெகுலரா நம்ம பிரிக்கணும் அப்படின்னா ரெண்டு விதமா இதை பிரிக்க முடியும். இந்த ரெண்டும் யாருக்கு எப்ப வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும் சோதனைகள் வரலாம், எப்ப வேணாலும் நம்மளுடைய விசுவாசத்துக்கு எதிரான சூழ்நிலைகள் நமக்கு நேரிடலாம். கடவுளை நம்புவதனால ஒரு லாபமும் இல்லைன்னு தோணுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில சில இடர்நாள்கள், நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய துன்பங்கள் மாறலாம். இவ்வளவு நாளா ஜெபிச்சு ஒரு பலனும் இல்லையே நமக்கு தோணலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில நேரிடலாம். ஆனா எல்லா சோதனைகளிலும் நம்ம நின்று ஜெயிக்க முதல்ல கத்துக்கணும். அதுவே பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங். ஆனா இங்க சொல்லப்பட்ட சோதனை எது தெரியுங்களா? பாவம் செய்வதற்கான சோதனை. ஆண்டவர் யாரையும் தானாக சோதிக்கிறது இல்லைன்னு அதை யாக்கோபுல முன்னாடி நம்ம ஆண்டவர் யாரையுமே சோதிக்கிறது இல்லை. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை சோதிச்சாரு இல்லைங்களா? ஆண்டவர் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு எழுதிட்டு வசனம். அப்ப எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை மட்டும் சோதிச்சாரு? இந்த யாக்கோபுல முன்னாடி வசனத்தை பாருங்க, அது எத்தனாவது வசனங்க? தேவன் யாரையும் சோதிக்கிறது இல்லைங்கிற வசனம். வாசிங்க. இல்ல அந்த வசனம் இல்ல. சோதிக்கப்படுகிறேன். அதுக்கு முந்தின வசனம் 14 நம்ம வாசிச்சதுக்கு முந்தின வசனம், தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவரையும் பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லைங்களா? ஆனா ஆபிரகாமை யார் சோதித்தா? பழைய ஏற்பாட்டுல தேவன் தான் சோதித்தார். இததான் நம்ம சொல்றோம், ரெண்டு விதமான சோதனைகள் நமக்கு உண்டு. நாம் விசுவாசிக்கிறோமா இல்லையா, நம்முடைய விசுவாசம் வெளியே விளங்கத்தக்கதாக அல்லது நம்முடைய பரிசுத்த ஜீவியம் வெளியே விளங்கத்தக்கதாக சில வேளைகள்ல தேவனால் சில சோதனைகள் அனுமதிக்கப்படும். அந்த சோதனை வேற. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அங்க பாவம் செய்யறதுக்கு தேவன் சோதித்தாரா? இல்ல, அவருடைய விசுவாசம் வெளியில வரும். அதற்காக தேவன் என்ன பண்ணாருங்க? சோதித்தார். தேவன் என்ன பண்ண மாட்டாருன்னா, டாஸ்மாக் கடையை முன்னாடி வச்சு நீ குடிக்கிறியா இல்லையான்னு போறையா இல்லையான்னு பார்க்க மாட்டாரு. நான் அதைவே எடுத்துட்டு நினைக்காதீங்க, அதை சொன்னா மத்தவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்காது, மற்ற பாவத்தை எல்லாம் அதிகமா எடுத்து சொல்ல முடியாது. அதனால அதை மட்டும் நான் சொல்றேன். நீ அது வழியா போறையா இல்ல போகலையான்னு ஆண்டவர் சோதிக்க மாட்டாரு. இந்த மாதிரி பாவத்தை தூண்டக்கூடிய சோதனை யார் பண்ணுவான்? பிசாசு பண்ணுவான். அதை யார் பண்ண மாட்டாருங்க? ஆண்டவர் பண்ண மாட்டாரு. அததான் இந்த வசனம் சொல்லுது. தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. பாவம் செய்வியா செய்ய மாட்டேயானெல்லாம் ஆண்டவர் சோதிக்க மாட்டாரு. ஆனா நீ விசுவாசிப்பியா, நான் சொன்ன வார்த்தைகளை நீ நம்புவியா? ஆதாமியாவால் ஆண்டவர் அப்படிதான் சோதித்தார். அந்த கனியை நீ சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா? நான் ஒரு வார்த்தை உனக்கு சொல்லிட்டேன், அதை நீ விசுவாசிப்பியா, என் பின்னாடி வருவியா, மரண பரியந்தம் நீ உண்மையா இருப்பியான்னு வேணா ஆண்டவர் நம்மளை சோதிப்பாரு. இந்த சோதனை வேற, பாவத்துக்கான ஒரு சோதனை வேற. மொபைல்ல ஒரு அசுத்தமான காட்சி வருது, அதை கொடுத்து நீ பாப்பையா பார்க்க மாட்டேன்னு ஆண்டவர் சோதிப்பாரா? கண்டிப்பா செய்ய மாட்டார். அந்த சோதனை யார் செய்வா? பிசாசு செய்வான். நம்மை பாவத்துக்குள்ளாக இழுத்துண்டு சண்டைகளுக்குள்ளாக, வாக்குவாதங்களுக்குள்ளாக, பொறாமைகளுக்குள்ளாக, புறம்பூறுதலுக்குள்ளாக, தேவன் சொல்லியிருக்கிற எல்லா தூஷண வம்பு இதுக்குள்ளாக நம்ம சிக்க வைக்கிறதுக்கு யார் நம்மளுக்கு வலை பின்னுவா? பிசாசு வலை பின்னுவான். அந்த சோதனையை ஒரு நாளும் தேவன் என்ன பண்ண மாட்டாரு? செய்யவே மாட்டாரு. அதை குறித்துதான் யாக்கோபு எழுதுகிறாரு, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன் சொல்லக்கூடாது? அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எனக்குள்ள இச்சை இருக்குது, அது என்னை பார்க்க தூண்டுது. எனக்குள்ள கோபம் இருக்குது, எனக்குள்ள பொறாமை இருக்குது, அது ஒருத்தன் நல்லா இருந்தா வைத்தறிச்சல கொடுக்குது. ஒருத்தன் மேல வந்தா அவன் மேல பொறாமப்பட வைக்குது. இதுக்கும் தேவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இது யார் மனம் திரும்ப வேண்டிய ஆளு? நான் தான், செய்யக்கூடிய நபர் தான். இத்தனை பாவங்களை அசுத்தங்களை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆண்டவர் ஆராதிச்சா ஆண்டவர் ஏத்துக்கொள்வாருங்களா? தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறவர். ஒருபோது நம் தேவனுக்கு நன்றியுள்ள சுத்தமுள்ள ஒரு காணிக்கையை செலுத்தவே முடியாது. ஒரு காணிக்கை நம்ம கொண்டு வரோம், 2000 ரூபாய் நம்ம எடுத்துட்டு வரோம், அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, சரி விடுங்க, 2000 ரூபாய் நம்ம கையில வச்சிருக்கிறோம், சேத்துல விழுந்துருச்சு,
அதுக்காக விட்டுட்டு போயிடுவோமா? இல்ல, கண்டிப்பா நம்ம எடுத்துருவோம். எடுத்து அதை என்ன சுத்திகரிக்க முடியுமோ அதை பண்ணி ஏதாவது நம்ம செய்வோம் இல்லைங்களா? ஆனா அதை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்க முடியுமா? ஆண்டவர் காணிக்க போட்ட முடியுமா? அப்ப நமக்கே தெரியுது அசுத்தமுள்ள ஒரு காணிக்கை நம்ம போட முடியாது, நமக்கு தெரியுது. அப்ப இருதயத்துல அசுத்தம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? தேவனை நெருங்கவே முடியாது, கிட்டையே போக முடியாது ஆண்டவர் கிட்ட. நாம வேணா நம்முடைய மன திருப்திக்கு எதையோ ஒண்ணு போடலாம், எதையோ ஒண்ணு செய்யலாம், ஆனா ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். அப்படி அங்கீகரிச்சிருந்தா தேவன் எங்க அங்கீகரிச்சிருக்கணும்? காயினோட காணிக்கையை தேவன் என்ன பண்ணணும்? அங்கீகரிச்சிருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் சுத்தம் உள்ள காணிக்கையை மாத்திரம்தான் அங்கீகரிப்பார். ஆண்டவர் ஆபேலுடைய அங்கீகரிச்சிட்டார், சுகந்த பலியா எடுத்துக்கிட்டார். சரி, பாவம் காயின் ஏதோ ஏதோ கொண்டு வந்திருக்கிறான், அவனாவது ஏதோ ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு ஏத்துக்கலாம்ல? He never do this. அதுதான் பிரச்சனை நமக்கு. ஏதோ அவனை கொண்டு வந்திருக்கிறான், அவனால முடிஞ்சதை ஏதோ பண்ணியிருக்கிறான் அப்படின்னு ஏத்துக்கலாம் இல்லையா? அப்படி செய்ய மாட்டார். தேவன் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னா, என் காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னா, என் இருதயத்துல முதல்ல சுத்தம் இருக்கணும். அதை முதல்ல தேவன் என் இருதயத்தை அங்கீகரிக்கணும். அப்பதான் என்னுடையதை தேவன் என்ன பண்ண முடியும்? அங்கீகரிக்க முடியும். பிகாஸ் God is holy. அவர் பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறாரு. பரிசுத்தம் இல்லாத ஒரு பக்கத்திலையும் ஆண்டவரால நெருங்க முடியாது. ஆகவேதான் இத்தனை கிரியைகளை தேவன் செய்து நாம எப்படியாவது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நாம நம்முடைய பாவத்தை விட்டு எப்படியாவது ஆண்டவரிடத்துல போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இதற்கும் செவித்திறம் உள்ளவர்களாக குருட்டு மனிதர்களை போல நம்ம அடைத்துக் கொள்வோம்னு சொன்னா நம்ம எச்சரிக்கையுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ளவர் தான், என்னாலும் கிடையாது, என்னாலும் கிடையாது. சில நேரங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தண்டிப்பாரு. உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் தண்டிக்கிற மனுஷன், சிச்சிக்கிற மனுஷன் பாக்கியம். ஆண்டவர் நமக்கு தண்டிச்சிட்டாருன்னா சந்தோஷங்க, உண்மையிலே சந்தோஷம். நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு, நமக்கு ஒரு தண்டனை கொடுத்து நமக்கு புத்தி வரணுங்கிறக்கா ஆண்டவர் பண்ணிட்டாரு. அவர் தண்டிக்காம விட்டுட்டாரு, நம்ம தொலைஞ்சோம். நல்லா இருக்கும், ஒரு கேடு வராது, நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும். நமக்கு தண்டனை கிடைச்சா பரவாயில்ல, நாம பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, நம்ம மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நமக்கு இருதயத்துல ஒரு குற்றம் உண்டாகும். ஆனா நமக்கு தண்டனையே கிடைக்கலனா நம்ம நேரம் நரகத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். எப்ப சடுதியில துன்மார்க்கன் சடுதியில நாசமுடைவான்னு வசனம் சொல்லுது, எப்ப நடக்கும்னு தெரியாது. அப்ப நம்ம கண்ணு விழிச்சு பார்க்கும்போது செல்வா அந்த ஐஸ்வர்யவான் எங்க நின்னு பார்த்தாலும் அங்க நின்னுதான் நாமளும் பார்க்க முடியும். அங்க நின்னு ஆண்டவரை ஒரு தடவை பேசுங்க, பாவத்தை நான் விட்டுறேன் நம்ம என்ன பண்ண முடியாது? ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது, கெஞ்ச முடியாது, வாய்ப்பு கொடுக்க முடியாது. இப்ப நான் அவனை கேட்கிறேன், இத்தனை வேலையை ஆண்டவர் பண்ணி அவர் ஜீவனெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்றதுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்கு. ஒரு மனிதனா நான் யோசிச்சா எனக்கே ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்கு. யாரையும் படைக்காமையே விட்டுருக்கலாம், வேலையே முடிஞ்சுது இல்லைங்களா? இல்ல, படைச்சவங்களுக்கு நேரடியா காட்சி கொடுத்து நான் தான் கடவுள்னு எல்லாம் பண்ணி ஏதாவது புது இதயத்தை கொடுத்துட்டு போலாம். இதோ புதுசா அப்பப்ப ஏதாவது செய்யலாம். அப்பவும் நம்ம பயப்படுவோம். நீங்க வானத்தை இங்கிருந்து வானம் வரைக்கும் ஒரு உருவ ஆண்டவர் உருவம் தெரிஞ்சு பயப்பட மாட்டோமா? எல்லாருமே பயந்துருவோம் தானே, பயந்து வாழுவோம். சரிங்களா? அப்படி ஆண்டவர் செய்யலாம். ஏன் ஆண்டவர் அந்த மாதிரி காட்சியெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி பயமுறுத்தி யாரும் எதுவும் பண்றது இல்ல? ஏன் சுயசித்தத்தின்படி எல்லாரையும் வாழ விடுறாரு? ஏன் வாழ விடுறாரு? அது நம்முடைய உண்மையான குணம் கிடையாது. ஒரு ஊர்ல டாஸ்மாக் அப்படி ஒரு ஊரே இல்ல தமிழ்நாட்டுல, மூளை முடுக்கு கிராமத்துல எல்லாம் இருக்குது. சரி, ஒரு மாவட்டத்துல டாஸ்மாக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கிறவங்க எல்லாம் குடிக்கவே மாட்டாங்க, நல்லவங்க நம்ம சொல்லிட முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. இருந்தாதான் தெரியும் இல்லைங்களா? அது போல பாவ சோதனைகள், பிசாசுடைய கிரியைகள் நம்மை சுற்றி இருக்குது. ஆனா தேவன் அனுமதிக்கிறார். ஏன்? அது இருந்தாதான் நம்ம யாரு முதல்ல நமக்கு தெரியும். நாம யாரு, நாம எந்த இடத்துல இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதை தேவன் நமக்கு போதிக்க முடியும். அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு? பிசாச அனுமதிச்சிருக்காரு. பிசாசின் கிரியைகளை தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. அள்ளும் பகலும் அவன் தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி வருவதற்கு தேவன் அனுமதிக்கிறாரு. ஏன்? அப்பதான் நாம யாருன்னு நமக்கு தெரியும். நமக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளையா மாறுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். அந்த வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு ஓரளவுக்கு இது புரிய வரும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10:9. இந்த வசனத்தை நம்ம புதிய மொழிபெயர்ப்புல வாசிக்கும் போது இன்னும் அழகா அந்த வசனத்தை கொடுக்கப்பட்டிருக்குது. என்னன்னா, சாமுவேல தேவன் ராஜாவாக்க சவுல தேவன் ராஜாவாக்க போகிறார். இந்த சவுல் தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜா.
சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை தேர்ந்தெடுக்கிறாரு, அவருக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா சவுளுடைய இருதயத்துல அந்த அளவுக்கு தாவீதை போல கர்த்தரை பற்றுகிற பயமோ தேடலோ ஒண்ணுமே இல்லை. அப்ப தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா? இந்த சவுலுக்கு அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அவன்கிறது யாருன்னா சவுல். முந்தின வசனங்களை வாசிக்கும் போது தெரியும். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டுல என்ன போடப்பட்டிருக்குன்னா புதிய இருதயத்தை கொடுத்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்ப கடவுள் என்ன செஞ்சிருக்காருன்னா சவுலோட இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? பரிசுத்தமா நல்ல விதமா என்ன பண்ணாரு? மாத்தினாரு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேவன் யாருக்குமே கொடுக்கல. அவங்க கேட்காமையே என் இருதயத்தை சுத்தி எறியும் ஆண்டவரே, என்னை புடமிட்டு கழுவும் ஆண்டவரே, தாவீது எத்தனையோ முறை ஜெபம் பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் அதை செய்திருக்கிறாரு. எத்தனையோ தாசர்கள் ஜெபிச்சிருக்காங்க, ஆண்டவர் செஞ்சிருக்காரு. பேதுரு மனம் கசந்து அழுகிறார், ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு. இப்படி மனிதனா போய் தன் பாவத்தை உணர்ந்து மனம் கசந்த போது தேவன் மன்னிக்க இருக்கிறாரு. ஆனா அப்படி கேட்காமையே தேவன் செய்தது யாருக்குன்னா சவுலுக்கு. சவுல் போய் ஜெபிக்கவே இல்லை. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார், புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை கொடுத்தார்னு இருக்கு வசனம். அப்போ புதிய இருதயம் வந்துருச்சு. நமக்கு யோசனை இருக்குது இல்லையா? என்னை மட்டும் மாத்தி விட்டீங்கன்னா நான் நல்லா இருப்பேன். புதிய இருதயம் கொடுத்தாச்சு. அப்ப சவுல் நல்லா இருந்திருக்கணுமா இல்லையா? தேவனை தேடி இருக்கணுமா இல்லையா? கடவுளுக்கு பயப்பட்டு இருக்கணுமா இல்லையா? அது ஏதாவது நடந்துச்சா? நடக்கல. புது இருதயம், புது கிட்னி, புது மூளைன்னு எதை மாத்தினாலும் எல்லாத்துக்குள்ளேயும் என்ன ஒழிச்சிருக்கோம்? பாவம் ஒழிஞ்சிருக்கும். மனுஷன்னாலே எப்படி இருப்பான்? பாவத்தை செய்யக்கூடியவனா இருக்கிறான். கடவுள் அவனை குற்றப்படுத்தல. நீ அதை உணர்ந்துக்கோ, நீ புரிஞ்சுக்கோ, நீ என்னிடத்துல வான ஆண்டவர் அழைக்கிறார். அவ்வளவுதான் தேவனுடைய கிருபை. அதுதான் தேவனுடைய கிருபை. அப்ப இந்த பாவத்தை நான் ஜெயிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? 3 காரியம். முதலாவது காரியம், பாவத்தை முதலாவது உணர வேண்டும். முதல்ல என்ன பண்ணணும்? நான் பாவிங்கிறத அக்செப்ட் பண்ணணும். முதல்ல உணரணும். அதை செய்யலைன்னா அடுத்து எதுவுமே மனசுக்கு புரியாது, எதுவுமே தெரியாது. முதல்ல நான் பாவி, அதை முதல்ல உணரணும். சங்கீதம் 51:3 வாசிக்கலாம். யாரோட சங்கீதம் இது? தாவீதின் சங்கீதம். தாவீது ராஜா என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். இதுதாங்க, இவ்வளவுதான். என் பாவம் எனக்கு முன்பாக எப்போதும் நிற்கிறது. ஏன்னா நான் செஞ்சதை திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்துது. சரி பரவாயில்ல. ஆனா நான் எதெல்லாம் வீக்கு, நான் எதெல்லாம் பாவம் செய்யக்கூடியவனா இருக்கிறேன், பாவம் செய்யக்கூடியவளா நான் இருக்கிறேங்கிறத யாரோ ஒருத்தர் வந்து நான் சொல்லணுங்கிறது இல்ல. முதலாவது நான் என்ன பண்ணணும்? அதைய உணர்ந்திருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நாம ஒரு தேவனுடைய பிள்ளையா, உண்மையிலேயே நீங்க கடவுளை நேசிக்கிறீங்களா? உண்மையிலேயே கடவுளுடைய பிள்ளையா வாழணும்னு நினைக்கிறீங்களா? யூ ஹேவ் டு நோ யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சும்மா எனத்தையாவது பேசிட்டு சாப்பிடுவோம், வாழ்ந்தா போவோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில உங்களுக்கு நிலைமைனா கொடுத்துருவாங்க, போய் படுத்துக்கலாம். அங்கேயே படுத்துக்க வேண்டியதான். ஆண்டவர்கிட்ட போக முடியாது. இப்படியே படுத்துக்க வேண்டியதான். அப்படியே நிம்மதியா படுத்துக்கலாம்னு மட்டும் நினைச்சிட முடியாது இல்லைங்களா? நம்ம சுத்தி சுத்தி வந்து பாவம் செய்ய வந்தவன் எதுக்காக செய்ய தூண்டுனா? அவனோட ஆளை அவனோட அடிமையா மாத்திக்கிறதுக்கு தான். தேவனுக்கு முன்பாக ரோமர்ல நம்ம வாசிச்சோமே, நீங்க நீதிக்கு அடிமைகளா இருக்கிறீங்க. நீதிக்கு அடிமைகளா இருப்பதற்கு மனம் இல்லைன்னா வேற வழியே கிடையாது. நம்ம பாவத்துக்கு அடிமைகளா தான் நம்ம வாழுவோம். உலகம் அப்படிதான் இருக்கு. நைட் நேரம் நம்ம லைட்டை போட்டாதான் வெளிச்சம். நைட்டு போடல அப்படின்னா நீங்க வேற எதுவுமே இல்லை, நேரம் இன்னும் வந்துருங்க. இருட்டு நம்ம ரூம்குள்ள கொண்டு வரக்கு ஏதாவது வேலை செய்யணுமா? இல்ல. வெளிச்சம் இல்லைனாலே அந்த இடம் என்ன ஆயிருங்க? இருட்டாயிரும். எப்பொழுது தேவன் நம்முடைய உள்ளத்துல இல்லையோ, அவருடைய வார்த்தை தங்களையோ, வாசம் செய்யலையோ, நம்ம குடும்பத்துக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் இடத்துல வசனம் போகலையோ, அன்னைக்கு அவங்க வாழ்க்கை இருட்டுதான். அது இருட்டுதான். அதை ஒத்துக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். பாவம் செய்யற வரைக்கும் தித்திப்பா இருக்கும். எந்த பாவம் பாருங்க, செய்யும் போது கஷ்டமாவே இருக்காது. கஷ்டமாதான் யாரும் செய்ய மாட்டாங்களே. எல்லா பாவமும், உலகத்தில் இருக்கிற அத்தனை அசுத்தம், காம விகாரம், இச்சை, நாசம், மோசம், அடுத்தவங்க செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் செய்யும் போது தித்திப்பாதான் இருக்கும். சில பேர் கொலையை கூட ரசிச்சு செய்யற சைக்கோவெல்லாம் இருக்காங்க. சில பேர் கோபத்துல அதை செஞ்சிடறாங்க. ஏதோ ஒரு கோபத்துல, டென்ஷன்ல குடும்பத்தார சில பேர் கொலை செஞ்சு தண்டனை அனுபவிக்கிறாங்க. சில பேர் திட்டமிட்டு பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படிங்க செய்ய முடியும்? மனசாட்சியை கொன்னா மட்டும்தான் செய்ய முடியும். மனசாட்சி முதல்ல எச்சரிக்கை கொடுக்கும். அதையும் மீறிதான் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும்.
அப்போ பாவத்தை செய்யும் போது மனுஷனுக்கு அவரோட விளைவு புரியவே புரியாது. அப்படியே தித்திப்பா இருக்கும், நல்லா இருக்கும், செய்ய செய்ய அப்படியே இன்னும் செஞ்சுட்டு இருக்கலாமான்னு இருக்கும். ஆனா முடிவு செஞ்சு முடிச்ச உடனே மனசு பாதிக்கும் பாருங்க. அப்படி பாதிச்சுட்டா கூட நல்லதுன்னு நான் சொல்றேன். பாதிச்சுட்டா கூட அட்லீஸ்ட் நமக்கு அந்த பயமாவது வரும். அந்த தண்டனையை நாம ஏத்துக்கொள்ளணும். அதனால வரக்கூடிய தண்டனை எதுவா இருந்தாலும் ஏத்துக்கொள்ளணும், மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட போகணும். நம்ம யாருக்கு விரோதமா பாவம் செய்யணும் அவங்களுக்கான நிவாரணத்தை கொடுக்கணும். இதைத்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல இருந்து நமக்கு போதிக்கிறாரு. ஆனா இது எதுவுமே இல்லாம அப்படியே சில பேர் சொரணையே இல்லாத மாதிரி பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க பாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. முழுவதுமா பாவத்துக்கு மறித்த நிலைமை. ஒண்ணுமே பண்ண முடியாது. யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க மரணம் தான் அவங்களுக்கான பரிசு. ஒண்ணும் பண்ண முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி நம்ம பாவத்துக்கு தப்பி நமக்கு ஒரு கிறிஸ்தவங்களே பாவத்திலிருந்து ஜெயிக்க முடியல, என்னுடைய மீறுதல்கள் என்னங்கிறது எனக்கே தெரியலனா நான் எப்படி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு போய் சாட்சியா வாழ்த்து காட்ட முடியும்? யோசிச்சு பாருங்க. தாவீது ராஜா எழுதி வச்சிருக்காரு. அவர் ஒரு ராஜா. அதை எழுதணும்னு அவசியம் இல்ல. என் மீறுதல்களை நான் எப்பொழுதும் அறிந்திருக்கிறேன். நம்ம என்ன பாவம் செய்யறோம் உங்களுக்கு தெரியுதா? யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நம்ம எதுல தடுமாறோம்னு யோசிச்சு பாத்திருக்கிறீங்களா? எதெல்லாம் ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்குது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இன்னுமே அது தெரியல அப்படின்னா எந்த வசனமும் நமக்குள்ள போகவே இல்லை, உள்ளேயே போகல, விதையே உள்ள விழுகல. பிரியமானவர்களே, நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு விஷயத்த உணரலைன்னா அது வந்து நம்ம எப்பவுமே அதுல இருந்து ஜெயிக்க முடியாது. இப்ப எனக்கு நீச்சல் தெரியாது, உண்மையிலேயே எனக்கு நீச்சல் தெரியாது. ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வேணா விழுந்து நம்ம போயிட்டு வந்தோமே, பாலக்காடு போயிட்டு வந்தோமே, என்னதுங்க அது, ஃபேண்டசி பார்க்கு. அந்த மாதிரி சின்ன ஸ்விம்மிங் பூல்ல வேணா பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கலாம் உள்ள உரிச்சு. ஏரியில போய் உழுக சொன்னா, குதிக்க சொன்னா, கடல்ல போய் குதிக்க சொன்னா உண்மையிலே நீச்சல் தெரியாது. குருட்டு தைரியத்துல போய் நம்ம விழுந்தோம்னா என்ன ஆகுங்க? மாட்டிக்குவோம். உண்மையிலேயே நம்ம மாட்டிக்குவோம். நம்ம உயிருக்கே ஆபத்து. எத்தனை பிள்ளைங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளை இந்த மாதிரி ஏரியில போய் குளிக்க போய் சுழல்ல மாட்டி, அது ஒரே குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க அடுத்தடுத்து காப்பாத்த போற பிள்ளை எல்லாமே செத்துருச்சு. அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியல, அறியாமையில இருந்தோம்னா அது நமக்கு ஆபத்து. அதுல போய் இறங்கக்கூடாது. அது ஆபத்து. பாவம் அப்படிதான். வளவிரிச்சு பிசாசு காத்திருக்கிறான். நமக்கே தெரியாது. இது பிசாசோட வலைன்னே நமக்கு தெரியாது. சில நண்பர்களுடைய சொற்கள், சில தீய ஆலோசனைகள் பிசாசோட வலை நமக்கு தெரியாது. நம்ம மனசுல எழுகிற சில எண்ணங்கள் பிசாசோட வலை நமக்கு தெரியாது. தேவனை தேடி போய் ஒரு விஷயத்த முடிவெடுக்கணும்னா ஒண்ணும் பண்ண வேண்டாங்க. நம்ம கிட்ட ஆண்டவர் இருக்காரு, பைபிள் இருக்குது. தேவனை தேடி போய் பைபிள்ல ஜெபம் பண்ணிட்டு சும்மா கூட ஒரு வசனத்தை எடுங்க. ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்குங்க. அதை இல்லாம முழுவதுமா உலகத்தை சார்ந்து, உலகத்தின் மனிதர்களை சார்ந்து மட்டும் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆண்டவரை விட்டு போய்கிட்டே இருப்போம். எங்க போய் அந்த கப்பல் மூழ்குனே நமக்கு தெரியாது. நங்கூரத்தை விட்டு போயிட்டே இருக்கும். எப்ப அது மூழ்குனே நமக்கு தெரியாது. பிரியமானவர்களே, பாவம் செய்வதற்கு ஏன் ஒரு எச்சரிக்கை நமக்கு வரமாட்டேங்குது? ஏன் ஒரு பயம் வரமாட்டேங்குது? பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு தான் குமாரன் வந்திருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறாருன்னு சொன்னா அதை பத்தின உணர்வு ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? நமக்கு இப்ப வராது, நாம செய்யற வரைக்கும் வரவே வராது. நாளைக்கு நம்ம பிள்ளைய செஞ்சு நாசமா போய் அந்த பலனம் பார்ப்போம் பாத்தீங்களா? அப்ப வலிக்கும். எல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா ஏன் இவ்வளவு தூரம் எச்சரிச்சு சொல்றோம்னா, ஒரு கிறிஸ்தவங்க இதெல்லாம் யோசிச்சிருக்கணும், முன்னமே யோசிக்கணும். எல்லாம் சொன்னா கேட்கவே மாட்டீங்க. எப்படி கேட்கும்? நாம முதல்ல கேள்வி கேட்டிருக்கணும், நாம முதல்ல கண்டிச்சிருக்கணும், நாம வளர்த்திருக்கணும். முதல்ல அந்த பிள்ளை நம்மளை கேள்வி கேட்கற மாதிரி நம்ம நடத்திருக்க கூடாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறமா போய் நம்ம கேட்டா எப்படி? முடியாது. இப்பவும் காலம் கடந்து போகல. தேவனிடத்துல என்ன பண்ணிடணும்? திரும்பிடணும். முதல்ல பாவத்தை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணுங்க? பாவத்தை உணரணும். எப்பவுமே சத்த மீன்கள் என்ன பண்ணுங்க? தண்ணியோட ஓட்டத்துல அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். உயிருள்ள மீனா இருந்தா எப்பவுமே ஓட்டத்துக்கு ஓடாது, உலக ஓட்டத்துக்கு ஓடாது, தண்ணியோட ஓட்டத்துக்கு ஓடாது. அதுக்கு என்ன பண்ணுங்க? எதிர் திசையில. இப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழ தேவன் உங்களை என்னை அழைச்சிருக்கிறாரு. உலகத்தின் வாழ்க்கையை வாழ ஒருபோதும் கர்த்தர் நம்மை அழைக்கல. இந்த உலகத்துக்கு எதிரான, பாவத்துக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாதான் உயிருள்ளவள். நான் உயிருள்ள ஒரு பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. ஓசியா 13:12 ஆண்டவர் இப்படி எச்சரிக்கிறார். என்ன தெரியுங்களா? எப்ராயிமின் அக்கிரமம் கட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சும்மா விட்டுருவாரு நினைக்காதீங்க. ரொம்ப கிருபையுள்ளவர் தான், ரொம்ப அன்புள்ளவர் தான், 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர் தான். அப்படியே நரகத்தை படைச்சாரு. எதுக்காக நரகத்தை படைச்சாரு? நம்மளே அழிக்கிறக்கா? இல்ல. யார் அழிக்கிறக்கான்னு ஒரு படைச்சாரு? பிசாசு அழிக்க படைச்சாரு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பிசாசு பாவம் செஞ்சான் இல்லைங்களா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை பரலோகத்திலிருந்து கீழே தள்ளி விட்டுட்டாரு. அவனோட சேர்ந்த கோடான கோடி தூதர்களை தள்ளி விட்டுட்டாரு. ஆதாமும் பாவம் செஞ்சான் இல்லைங்களா?
அப்ப ஆதாம ஆண்டவர் இதை விட கீழே போக முடியாதுங்கிறனால தள்ளி விடலையா? பூமியிலதான் இடம் இருக்குது, இதுக்கு கீழே ஒண்ணுமே இல்லைன்னு தள்ளி விடலையா? ஏன் ஆண்டவர் ஆதாம தள்ளி விடல? ஏன் ஆண்டவர் பிசாசம் மன்னிக்கல? ஆதாம மட்டும் ஏன் ஆண்டவர் மன்னிக்கிறாரு? ஏன் அவனுக்கு மட்டும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்துறாரு? இந்த வாய்ப்பு பிசாசுக்கு கொடுத்துருக்கலாம்ல, ஏன் ஆண்டவர் கொடுக்கல? ஏன் கொடுக்கலீங்க? பைபிள கேள்வி கேட்கிற அளவுக்கு படிக்கணும், கேள்வி கேட்டா பதில் சொல்ற அளவுக்கும் படிக்கணும். சரிங்களா? நம்ம பல ஆண்டு கால கிறிஸ்தவர்கள் வேதத்தை என்ன பண்ணணுங்க? முறையா வியாக்கியானம் பண்ணணும், முறையா கத்துக்கணும். ஏன் ஆண்டவர் பிசாசம் மன்னிக்கல? ஏன் ஆதாம மன்னிக்கிறாரு? என்னவா இருக்கலாம்? இல்ல, அவரு பாவம் செய்யும் போது சொல்றேங்க, பின்னாடி அவர் மனம் திரும்பி இருப்பாரு. தன்னுடைய ஆத்மாவை ஜீவ சுவாச ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படி நம்ம யோசிச்சா பிசாசு வந்து தேவதூதனா, ஒளியின் தூதனா இருக்கும்போது தன்னுடைய வல்லமையவே கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? தன்னுடைய வல்லமையிலேயே சில பகுதி ஆண்டவர் யாரு கொடுத்தாருன்னா பிசாசு கொடுத்துருக்காரு. இப்பவும் பிசாசு நினைச்சா உயிரை கூட என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். ஆனா தேவனுடைய அனுமதி இல்லாம ஒரு தலைமையில் கூட ஒரு நாள் தொட முடியாது. பட் அவனால என்ன பண்ண முடியும்? இப்ப கூட முடியும். தள்ளப்பட்டவனுக்கே இவ்வளவு வல்லமைனா அவன் ஆண்டவரோட இருந்தப்போ இதோட அதிகமா வல்லமை இருக்கலாம் இல்லைங்களா? இப்ப வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா? இப்ப வேற என்ன காரணமா இருக்கலாம்? இல்ல, அப்படி பார்த்தா பிசாசையும் முதல்ல ஆண்டவர் ஒளியின் தூதனா நன்னாதான் படைச்சிருந்தாரு. சரிங்களா? அப்ப வந்து படைப்பு காரணம் கிடையாது. இப்ப நீங்க சொன்ன பதில் எல்லாமே படைப்பை பத்தி, படைப்பு காரணம் கிடையாது. வேற என்ன காரணமா இருக்கலாங்க? சரி, கிட்டத்தட்ட என்ன சொல்ல வரேன்னா நானே சொல்லிடுறேன். பிசாசு வந்து தன்னால அவனா பாவம் செஞ்சான். அவனுக்கு யாருமே தூண்டல. அவனுக்கு யாராவது போய் தூண்டுனாங்களா? இல்ல. ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறான்னு வசனம் சொல்லுது. ஆதி முதல் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பாவம் செஞ்சுட்டே இருக்கிறான். அவன் பொய்களுக்கு தகப்பனமா இருக்கிறான். பிசாசனமும் பொய்க்கு எப்படி இருக்கிறான்? தகப்பனா இருக்கிறான். அவன் கிட்ட இருந்துதான் பாவம் பிறக்குது. எல்லா பாவங்களும் இந்த உலகத்துல நாம பாக்குறோமே, ஒரு பச்சை குழந்தைக்கு கொடுமை பண்றாங்களே, இதுல இருந்து இதை விட மோசமான எல்லா பாவங்களும் யாத்திருந்து வருது? அந்த சிந்தனை எல்லாம் பிசாசினிடத்துல இருந்துதான் வெளிப்பட்டு வருது. அப்ப அவன் ஆதி முதல் பாவம் செய்யறான். அவனுக்கு யாருமே தூண்டுதல் கொடுக்கல, அவனாவே செஞ்சான். அதனாலதான் தேவன் என்ன பண்ணல? அவனை மன்னிக்கல. அவனுக்கு இம்மிடியட்டா தண்டனை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? கீழே அனுப்பிச்சிட்டாரு, பாதாளத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஆனா மனிதன் தானாக பாவம் செய்யல. ஆதாம் தானா பாவம் செஞ்சானா? இல்ல. அவன், நீங்க சொன்னது சரிதான், அவன் தேவ சாயல்ல படைக்கப்பட்டிருந்தான். அவனுக்குள்ள அந்த வித்து இல்ல, பாவம் செய்யக்கூடிய வித்து ஆதாமுக்குள்ள இல்ல. ஆனா எப்பொழுது பிசாசுடைய சொல்லுக்கு செவி மடுக்கிறானோ அன்னைக்கு அவன் என்ன பண்ணுவான்? பாவம் செய்யக்கூடியவனா இருந்தான். இதேதான் நமக்கு நடக்குது. ஆதாம திட்டக்கு ஒண்ணு இல்ல, நாமளும் ஆதாமின் பிள்ளைதான். இதுதான் நமக்கு நடக்குது. ஆண்டவர் இங்க உட்காந்து கத்தி கூப்பாடு போட்டு சொல்லுவார், கேட்கவே மாட்டோமே. இந்த வசனத்துக்கு நாம செவி கொடுத்தா நம்ம தப்பிச்சிருவோம். ஆண்டவர் சொன்னதை கேட்டா நம்ம தப்பிச்சிருவோம். இல்லாம வெளியில போய் உலகத்துல மாட்டி அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு அப்புறம் நம்ம பாவம் செஞ்சோம்னா நம்ம யாருக்கு செவி கொடுக்கிறோம்? பிசாசுக்கு செவி கொடுக்கிறோம். அப்பதான் நம்ம பாவம் செய்யணும். அப்பதான் நம்ம மீறுதலுக்குள்ள போறோம். அப்பதான் மரணம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. இந்த மரணம் நம்மை ஆட்கொள்ளும் போது இந்த மரணத்தை ஆண்டவர் பிசாசுக்கு தான் முதல்ல கொடுத்திருந்தாரு, நமக்கு கொடுக்கல. பாதாளம், நரகம் பிசாசுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு, நமக்கு கொடுக்கல. ஆனா என்னைக்கு நான் மீறுதலுக்குள்ள போறோம், அது எல்லாத்துக்கும் நானும் பங்குடையவனா மாறிடுறேன். நரகத்தை நம்ப முடியுது இல்ல? நிறைய நேரத்துல நரகம் இருக்குதான் நம்ப முடியுது இல்ல. நரகம் இருக்குதான் நம்ப முடியலன்னா நம்ம விசுவாசிக்க வேண்டியதே இல்லையே, நம்ம கடவுளை விசுவாசிக்க வேண்டியது இல்லையே. ஏன்னா அவர் பொய் சொல்லியிருக்கிறாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த ஐஸ்வர்யவான் ஊமை கூட யார்தான் சொன்னது? இயேசுசாமி தான் சொன்னாரு. அப்ப அவர் பொய்யன்னு நம்ம சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, கண்ணுல பார்த்தாதான் நம்பணும் அப்படின்னா நம்ம தலைவலியும் கூட நம்ப கூடாது. அப்படிதானங்க? தலை வலிக்குது, கண்ணுல பார்த்துட்டு தான் நம்புறோமா? இல்ல, உணர்ந்துடுறேங்க. அதேதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உணர்ந்து விசுவாசி, தேவனை உணர்ந்துக்கோ, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ருசிச்சு பாரு, நீ ஆண்டவர் இருக்காரா இல்லையா டேஸ்ட் பண்ணி பாரு. அந்த முயற்சியுமே நான் எடுத்துக்கொள்ளாம கடவுள் இல்லை என்று சொல்றவன் மதிகேரன், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேரன் என்று வேதம் சொல்லுது. ஜஸ்ட் ட்ரை இட். எத்தனையோ ஆராய்ச்சிகளை பண்றோம், எத்தனையோ கண்டுபிடிக்கிறோம். ஒரு ஆத்மா போய் வாழ போகுதுன்னா ஏன் அதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள்ல ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? பிரியமானவர்களே, முதலாவது நம்ம தேவனை அறியணும். பாவத்தை ஜெயிக்கணும்னா பாவத்தை முதலாவது உணரணும். ரெண்டாவது, பாவத்தை பற்றிய பயம் வேணும். பாவத்தை பற்றிய பயம் அது இல்லாதனாலதான் நம்ம நிறைய பாவம் செய்யணும். முதல்ல நம்ம பாவின்னு கூட ஒத்துக்குவோம், ஆனா பாவத்தை பத்தின பயம் இருக்காது. கேஸ் அப்படியே திரி விட்டு கைய வச்சிருவோமா? யோசிச்சு பாருங்க, வச்சிருவோமா? வைக்க மாட்டோம். ஏன்னா தீ சுடுங்கிற பயம் இருக்கு. அது அறிவும் நமக்கு இருக்கு, அறிவாவும் இருக்கு, மனசுக்குள்ள பயமாவும் இருக்கு. நம்ம அதை செய்ய மாட்டோம். ஆனா பாவத்தை குறித்த பயம் மாத்திரம் என்ன இல்லைங்க? இல்ல. ஏன்? ஆண்டவரே தெளிவா சொல்றாரு,
அவனவன் செய்த பாவத்துக்கான தண்டனை சீக்கிரமா கிடைக்காதனால மனுபுத்திரன் இருதயம் பொல்லாங்கு செய்ய துணிகரம் கொண்டு இருக்கிறதுன்னு பிரசங்கி எழுதுறாரு. ஏன் நமக்கு அவ்வளவு தைரியம் வருது தெரியுங்களா? நேற்றைய தினத்துல நான் அந்த செய்தி பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கவின் அவரோட கொலை வழக்குல அது ஒரு ஆணவ கொலை நடந்தது இல்லைங்களா? நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. கவின் அந்த தம்பியை கொலை பண்ணிட்டாங்க. அந்த சுஜித் தம்பி ஏன் கொலை பண்ணாரு? அம்மா அப்பா எங்க இருக்கிறாங்க? சப் இன்ஸ்பெக்டர். தன்னுடைய சொந்த பெற்றோர் யாரா இருக்கிறாங்க? சப் இன்ஸ்பெக்டர். அப்ப நான் கொன்னாலும் என்னை வெளியில எடுத்துருவாங்க. தைரியம். அப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் போது நீ என்ன பண்ற? தைரியம் இருக்கும்போது துணிஞ்சு இன்னொரு உயிருக்கு, இன்னொரு ஆத்மாவுக்கு என்ன பண்ண முடியுது? தீமை செய்ய முடியுது. ஏன்னா தண்டனை கிடைக்காதுங்கிற நம்பிக்கையில உலகம் அதைதான் சொல்லுது. இது உலகம் சொல்லல, இது தேவனோட ஒரு வார்த்தைக்குள்ள எழுதி இருக்குது. இங்கிருந்துதான் உலகமே சொல்லுது. ஒருவன் தவறு செய்தான்னா அவனுக்கு இம்பீடியட்டா பெரிய தண்டனை கிடைக்குதுன்னு சொன்னா யாராவது தவறு செய்வாங்களா? செய்ய கொஞ்சமாவது பயப்படுவாங்க. அப்ப நம்ம ஏன் இவ்வளவு துணிகரமா பாவம் செய்யணும் தெரியுங்களா? பாவத்தை குறித்த பயமே நமக்கு இல்லை. வேதம் சொல்லுது, எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். எப்பொழுதுமே கடவுளுக்கு பயப்படுறவன் பாக்கியவான். பாவத்தை பத்தின பயமா அப்படி பாவம் அப்படி நடுங்கணும்னு இல்ல. நம்ம கடவுளுக்கு நடுங்கினா போதும், வேற எதுக்குமே உலகத்துல நடுங்க வேண்டியது இல்லை. பாவத்தை செஞ்சா நமக்கு இந்த விளைவுகள் வருங்கிறத மனுஷன் பல நேரங்கள உணர்வதே இல்லை. அதை படுற வரைக்கும், பட்டதுக்கு அப்புறம் தான் சில பேருக்கு புத்தியே வரும். ஆனா ஏன் நம்ம முன்னாடி அதை பத்தி சிந்திக்க கூடாது? ஏன் பாவத்தை குறித்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது? நீதிமொழிகள் 15:33 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை போதிக்கும். முதல்ல நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். பயப்பட்டாதான் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம சரியா திருத்த முடியும். ஏன் கடவுளை முதல்ல நேசிக்கணும்? ஏன் கடவுளுக்கு முதல்ல பயப்படணும்? பயப்பட்டாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வாழ்க்கையோட பகுதிகளை நம்மளால என்ன பண்ண முடியும்? சரி செய்ய முடியும். கடவுளுக்கே பயப்பட மாட்டோம், துணிகரமா தான் வாழுவோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் கடவுளுக்கு பயப்படுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மூலமா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுங்களா? ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. நான் கடவுளுக்கு பயப்படுறோமா இல்லையா? அட்டன் பண்றீங்களா டெஸ்ட்? என்ன டெஸ்ட் தெரியுங்களா? நீங்க உண்மையா ஒரு பாவத்தை செய்றீங்க அப்படின்னா கண்டிச்சு சொல்லும் போது நீங்க அவங்கள பகைப்பீங்க. பகைச்சா நம்ம கடவுளுக்கு பயப்படலைன்னு அர்த்தம். நடுங்கணும்னா நம்ம கடவுளுக்கு பயப்படுறோம்னு அர்த்தம். இங்க சொல்லி பாருங்க, ஏன் பலருடைய பாவங்களை நம்ம கண்டிச்சு சொல்றது இல்லை? ஏன் நம்ம குடும்பத்துக்குள்ள வெளியே ஏன் சொல்றது இல்லை? சொன்னா கேட்காது, நமக்கே பிரச்சனை வரும். அதுதானே காரணம். சொன்னா பகைக்கிறாங்க. நாங்கெல்லாம் நிறைய பேத்துக்கு பகையாளியாச்சு இந்த வயசுலயே. சொன்னா பகைக்கிறாங்க, இதுக்கு வேற வேலை இல்லைங்கிறாங்க, பகைக்கிறாங்க, பெரிய ரூல்ஸ் பேசுறாங்கிறாங்க. காலேஜ்ல போய் பசங்களுக்கு ஏதாவது நம்ம நல்லது சொன்னா கூட பூமர்னு சொல்லிடுவாங்க. அதுதான் உண்மை. அப்ப ஏன் நாம எதுக்குங்க சொல்லிட்டு நமக்கு எதுக்கு நம்ம வேலையை பார்த்து நம்ம போவோம்? பல நேரங்கள்ல எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, நல்லவங்க எல்லாம் பேசாம வாயை மூடிட்டு போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? சொல்லி எதுக்கு நம்ம கெட்ட பேர் வாங்க, சொல்லி எதுக்கு நம்ம எதிராளியாகும், சொல்றதுனால நமக்கு என்ன நல்லது வரப்போகுது, நம்ம வேலைக்கு பார்ப்போம் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா அது கிடையாது. வேதம் அப்படி சொல்லல. நீ எச்சரித்து புத்தி சொல்லு. அவன் தன் குற்றத்தை விட்டு திரும்பினா அவன் ஆத்மாவை நீ தப்பு வைப்பாய், ஓ மேலையும் குற்றப்பலி இருக்காதுன்னு ஆண்டவர் எரேமியா மூலமா எச்சரிச்சு பேசினார், தீர்க்கதரிசி மூலமா. நீ சொல்லலைன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவன் ஆத்மா செத்தா கூட அந்த ரத்த பலியை நான் யார்கிட்ட விசாரிப்பேன்? உன்கிட்டதான் விசாரிப்பேன். நீ நிக்கிறது சும்மா இல்லை. நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் நிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. நிறைய பேரோட ரத்த பலிகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்புல நிக்கிறவங்க ஊழியக்காரங்க சும்மா கிடையாது. சபையில நம்ம நடத்துறோம்னா சபையில் இருக்கிறவங்களோட ரத்த பலிக்கு நாம தான் பொறுப்பு. நம்ம சொல்லணும், சொல்ல வேண்டியதை சொல்லணும். அதனாலதான் ஆசீர்வாதமான வசனங்கள் சொல்றது இல்ல. கர்த்தருக்கு பயந்தா ஆசீர்வாதம் பின்னாடி வரப்போகுது, அதை எதுக்கு போய் சொல்லணும்? கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையை தான் போதிக்கணும். எத்தனை பகைக்கிறாங்க தெரியுங்களா? நான் அவங்க சொல்லிடவே மாட்டோம். என்னதான் சொன்னேன் எதுக்கு உங்களை தேடி சொல்றேன்? உங்க வாழ்க்கை என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. நிஜமா சொல்றேங்க, எங்க வீட்டுக்கு எழுத்தாப்புல என்ன நடக்குதுங்கிறத என் தங்கச்சி ஊர்ல இருந்து சொல்லுவா. அப்பதான் எனக்கே தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு உலகத்துக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். யாருடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு நிஜமா தெரியாது. ஒரு பாவத்தை எச்சரித்து சொன்னா அது தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கணும். முதல்ல அதை கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளணும், பகைக்க கூடாது. தாவீது தவறு செஞ்சாரு. நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் என்ன பண்ணாரு? எச்சரிச்சாரு. போன தடவை ஐயா அதானங்க எடுத்தாரு, எச்சரிச்சாரு. எச்சரிச்ச உடனே தாவீது என்ன பண்ணாரு தெரியுங்களா? ஒரு செகண்ட்ல நாத்தான ஒண்ணு இல்லாம அதம் பண்ணி இருக்க முடியும். ஏன்னா அவர் ராஜா, யாரு கேள்வி கேட்க முடியாது. ஆனா நாத்தானுக்கு முன்னாடி தாவீது என்ன பண்ணாருங்க? மனம் விட்டு மனம் கசந்து அழுது மனம் திரும்பினாரு. யார் நம்மை கண்டிக்கிறாங்களோ அவங்க நம்ம பகைச்சோம்னா நம்ம கடவுளுக்கும் பயப்படல, பாவத்துக்கும் பயப்படல. பிரியமானவர்களே, நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்.
தேவனுக்கு நம்ம பயப்படணும். பாவத்தை செய்வதற்கு முன்பதாக நம்ம நடுங்கணும். கண்டிப்பு நமக்கு ரொம்ப அவசியம். கன்ஃபர்மேஷன் கிளாஸ் நடத்தும் போது பிள்ளைகளுக்கு கண்டிப்பு ஏன் அவசியம்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கேள்வி கேட்டேன், கண்டிப்பு அவசியம் நீங்க நினைக்கிறீங்களா, கண்டிக்காம இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க கண்டிக்காமமே எங்களுக்கு சொல்லி தரலாம்ல. அதாவது நான் அடிக்கும், அதாவது என்ன சொல்றது, கிளாஸ் எடுக்கும் போது கண்டிக்கல, கண்டிப்புங்கிற தலைப்பை குறிச்சு நான் எடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க கண்டிக்காமையே அன்பா சொன்னாலே நாங்க கேட்போம். அது எல்லா பிள்ளைகளும் எல்லாருமே ஓட்டதுதான். அன்பா சொன்னா கேட்பீங்களா, கண்டிச்சா கேட்பீங்களா? நாங்க அன்பா சொன்னாதான் கேட்போம். எல்லாருமே நாங்க அன்பா சொன்னா கேட்போம். அன்பா சொன்னா சரி, ஓகே. ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னா பேசாம இருந்துட்டாங்க. அன்பா சொன்னா எல்லாரும் கேட்பீங்க தானே? சரி தங்கம், அப்ப நான் ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். டிராபிக் சிக்னல் அங்கங்க போட்டு வச்சிருக்காங்க, சரிங்களா? டிராபிக் ரூலை என்ன பண்ணணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் கொடுத்துட்டு, நாங்க வந்து உங்களை யாரையும் கண்டிக்க மாட்டோம், சட்டம் உங்களை தண்டிக்காது, உங்களுக்கு எதுவும் இல்லை, நீங்களா பார்த்து அந்த டிராபிக் ரூலுக்கு நீங்க ஒபே பண்ணி போய்க்கிங்க. சிகப்பு வந்தா நின்னுக்குங்க, பச்சை வந்தா போய்க்கிங்க, நீங்களும் அதை பண்ணிக்கோங்க, நாங்க உங்களை எதுவும் கண்டிக்க மாட்டோம், ஃபைன் போட மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். சரியா? எல்லாரும் ஃபாலோ பண்ணிடுவாங்களா? நீங்க கரெக்டா போயிருவீங்களா, பாதுகாப்பா வீட்டுக்கு போயிருவீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல, கண்டிப்பா அவசியம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அன்பா சொன்னா யாராவது கேட்பாங்களா? இடிச்சுட்டு போயிட்டா, தள்ளி விட்டு போயிட்டா, ஏத்தங்க பார்த்து போறோம் சொல்லிட்டு இருப்பீங்க. அன்பா சொல்லி பாருங்க, அவன் அப்படியே கரெக்டா போயிடுவானா? அங்க போய் இன்னொருத்தரை இடிச்சு தள்ளிட்டு போவான். சில வேலைகள்ல கண்டிப்பு என்னதுங்க அவசியம். நம்ம கண்டிக்காம ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? மனித இருதயம் மனிதன் போல அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஏன் அதனாலதான் டீச்சர்ஸ் எல்லாம் அந்த காலத்துல அடிச்சாங்க, பசங்க என்ன பண்ணாங்க, ஒழுக்கமா இருந்தாங்க. இன்னைக்கு யாரு அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே எப்படி இருக்கு, நல்ல பயிரா வளைஞ்சு நிக்குது. அது எங்கெங்கயோ போய் அடி வாங்கிட்டு இருக்குது இல்லைங்களா? டீச்சர்ஸ் அடிச்சிருந்தா 90s கிட்ட நாங்க வரைக்கும் டீச்சர்ஸ் அடி வாங்கி வளர்ந்துருக்கோம். அதுலயும் நான் அடி வாங்கினது இல்ல, டீச்சர்ஸ் அடி வாங்கி வளர்ந்தா நமக்கு பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பு இல்லாத வீடு கெட்டு போகும், கண்டிப்பு இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போகும். பாவம் செஞ்சா அவங்களுக்கு தண்டனை உண்டுங்கிற பயத்தை குழந்தையிலேயே நம்ம விதைச்சிடணும், குழந்தையிலேயே விளைச்சிடணும். ஆலன் பழையா அவர் வந்து அவங்க அப்பாவை குறிச்சு சொல்லும் போது, சின்ன வயசுல அவங்க அப்பா இவ்வளவு பெரிய தடி எடுத்து அவருக்கு ஆசிரியர் ஊற போட்டு வச்சிருப்பாராம், அதுவும் தண்ணி தொட்டிக்குள்ள ஊற போட்டு வச்சிருப்பாராம். 3 பசங்க உங்க வீட்டுல, அந்த தொட்டி தண்ணியுமே அந்த குச்சியை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஏதாவது தப்பு செஞ்சா என்ன ஆகும், மாட்டி வெளுத்து விட்டுருவாங்க, பேரண்ட்ஸ் வெளுத்து விட்டுருவாங்க. அப்படி ஒழுக்கத்திலையும் கண்டிப்படி வளர்ந்தாதான் அந்த பிள்ளைங்க எப்படி இருக்குங்க, உண்மையுள்ளவங்களா தேவனுடைய பிள்ளைகளா வாழ முடியும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிடறேன். 3வதாக பாவமின்றி வாழ பழக வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம், இப்ப நம்ம வாசித்த பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 6:16 வாசிக்கலாம். செய்யலாம். படிங்க படிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவங்களானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்புக் கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருங்கள் என்று அறிவீர்களா? முன்னமே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்து இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவதனாலே தேவனுக்கு சொல்கிறார். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடக்கும்படிக்கு முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கு அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுதும் பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்கள் நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்து. பவுல் என்ன எழுதுறாரு தெரியுங்களா சபைக்கு, ரோம சபைக்கு? முன்ன நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தீங்க, அப்ப என்ன பண்ணீங்க, பாவத்தை செய்யும்படிக்கு உங்கள் அவயவங்களை அதற்கு அடிமைகளா ஒப்பு கொடுத்தது போல இப்ப நீங்க உண்மையிலேயே கிறிஸ்துவின் ரத்தத்தால மீட்கப்பட்டு அவருடைய வசனத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்க அவயவங்களை எதுக்கு அடிமைகளா ஒப்பு கொடுக்கணும்? நீதி செய்வதற்கு. அடிமையா ஒப்பு கொடுக்கறதுன்னா என்ன தெரியுங்களா? அதுங்க நான் அப்படிதாங்க போயிட்டு இருந்தேன், என்ன அறியாமையே கால் அந்த சைடு போயிடுச்சுங்க அப்படின்னு போயிடுவாங்க பாத்தீங்களா, குடிக்கிறதுக்கோ அதுக்கு அதுக்கோன்னு. அறியாமையே, நம்மள அறியாமையே சில விஷயங்களை நான் பைபிள் எடுத்து படிக்கலான்னு தாங்க உட்கார்ந்தேன். இந்த டைம் ஆனவனே அறியாமையே ரிமோட்டு கை போயிடுச்சுங்க, ரிமோட்டை மாத்திருச்சுங்க.
அப்படியே நாடகம் பார்த்துச்சுங்க. அதுல ஒரு 3 மணி நேரம் போயிடுச்சுங்க. இங்க 1/2 மணி நேரம் உட்காந்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், பைபிளை தூக்கிட்டு 1/2 மணி நேரம் செபிச்சிட்டோமான்னு பெருமையா நினைச்சுக்கிறது. அங்க 3 மணி நேரம் போயிருக்கோம், உணர்வே இருக்காது. யோசிச்சு எது பெருசுங்க? இல்ல பைபிள் 1/2 மணி நேரம் படிச்சதுதான் பெருசு இல்லையா? யோசிச்சு பாருங்க. அறியாமையே பாவத்திற்குள்ள நம்ம வாழுவோம் பாத்தீங்களா? பாவ சோதனைக்குள்ளாகவே நம்ம இருந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அது அடிமையா இருக்கிறது. இப்ப பவுல் என்ன எழுதுறாரு சபைக்கு, இந்த மாதிரி நீதி செய்யறதுக்கு நான் அப்படியே சும்மா போயிட்டு இருந்தேங்க, அவரை பார்த்தா ரொம்ப தடுத்துருந்த மாதிரி என்னை அறியாமையும் 500 ரூபாய் கொடுத்துட்டேங்க. என்ன நடக்குமா? அறியாமையே என்னை கொடுத்துட்டேங்க. பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சதுங்க. அறியாமையே நான் எங்கேயோ போலான்ட்டு இருந்தேங்க, என்ன அறியாமையே என் காலு சர்ச்சுக்கு நேரா கூட்டிட்டு வந்துருச்சுங்க. பைபிளை தூக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இப்படி செய்யறதா என்னதுங்க? நீதிக்கு அடிமை. என் உள்ளத்துக்குள்ள என் ரத்தம் மூளை சதை எல்லாத்துலயும் தேவனுடைய பிள்ளையா வாழணுங்கிறது ஊறி போச்சுன்னா என்னை அறியாமையே நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டோடைய பிள்ளையா வாழுவேன். இருங்க, இன்னொரு விஷயம் இருக்குது. இப்ப கட்டடம் கட்ட போறோம் சர்ச்சுக்கு, என்னை அறியாமையே நான் லட்சக்கணக்கில் கொடுத்துட்டேங்க. அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சாட்சி தான். அறியாமையே நன்மை செய்யற பழகுறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாம இருப்பாங்க ஆண்டவர் சொன்னாரு பாத்தீங்களா? அதுதான் நீதி கடிமை. ஒரு பழக்கம் தன்னை போல வராது. ஒரு குழந்தை பிறக்குது, அதுவே தன்னை போல எல்லாத்தையும் செஞ்சு பழகுமா? இல்ல, அது பலமடைகிற வரைக்கும் அந்த தாய் செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணி விடுறோம்? பழக்கி விடுறோம். சாப்பிட பழக்கி விடுறோம், ஸ்கூலுக்கு போக பழக்கி விடுறோம், நடக்க பழக்கி விடுறோம், எத்தனை உதவிகளை செய்யறோம் இல்லைங்களா? அதை உருவாக்குவதற்கு எத்தனை உதவிகள் செய்யறோம். அப்போ நாம தேவனுடைய பிள்ளைகளா வாழணும்னா அதுக்கு பழகணும். ஒரு தடவை தப்பு செஞ்சா விழுந்துட்டோம், மன்னிப்பு கேட்டோம், திருந்திட்டோமா, சரி, அதை அடுத்த தடவை தெரியும் இல்லைங்களா? மறுபடியும் அதே தவறு வரும்போது, அதே சோதனை வரும்போது நான் பயப்பட்டு ஆண்டவரை நினைச்சதுல இருந்து விலகி வரணும், பழகணும். சில நேரங்கள்ல பழகிறது கஷ்டமா இருக்கும். அப்ப நரகத்துக்கு போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது நினைச்சு பாத்துக்குங்க. அட்லீஸ்ட் அதையாவது நினைச்சு பாத்துக்குங்க. தேவனுக்கு நான் துரோகம் பண்றேன், தேவனுடைய பிரமாணங்களுக்கு நான் துரோகம் பண்றேன்னு நினைச்சு பார்த்து அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு விட்டு என் சரீரத்தை அடக்க பழக்கணும். பழக்கத்துலதான் வரும். உலகத்துல நம்ம எந்த விஷயமாவது பழக்கம் இல்லாம கத்துக்கிறோமா? நேத்து நாங்க பாத்துட்டு இருந்தோங்க, சைனால எறும்பு ஒரு இலையில ஏதோ உள்ள எறும்பு இருக்குது, எறும்பு அள்ளி சாப்பிடுறானுங்க. எறும்பு எப்படி சாப்பிடுறாங்களே நமக்கு தெரிய மாட்டேங்குது. எறும்பு அப்படி இலையோட அதை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்குது. அதை வாங்கி அப்படியே எடுத்து சாப்பிடுறாங்க. அந்த ஊர்ல மிருகங்கள்லாம் எப்படி உயிர் வாழுதுன்னே தெரியல. பள்ளி பூரா நாய் எதையுமே விடுறதில்லை. எப்படி உயிர் வாழுதுன்னே தெரியல. அதாவது நம்ம ஊர்ல சிங்கத்துக்கு பயந்து மான் ஓடும், அங்க சிங்கமே ஓடும். மனுஷனை கண்டா எல்லாமே ஓடும் போல இருக்கு. இவன் பிடிச்சிருவானுங்க, தின்றுவானுங்க, எல்லாத்தையும் சாப்பிடுறானுங்க. நம்மளை விட்டா சாப்பிடுவோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதாவது புத்தகம் மாதிரி சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஏன்? இது நம்ம பழக்கம், இது நம்ம ஒரு பழக்கம். ஒருவேளை நம்ம அப்படி குழந்தையில இருந்து பழகிட்டு தான் சாப்பிட்டுருப்போம். தவளை பூரா எல்லாத்தையும் தின்றுப்போம். சொல்லும் போதே நமக்கு அருகிருப்பா இருக்கு இல்லைங்களா? அப்போ பழக்கத்தினால ஒரு விஷயத்த மாத்த முடியும், உருவாக்க முடியும். ஏன் நாம நீதி செய்ய பழகுவதில்லை? ஏன் பாவத்தை விட்டுவிட பழகுவதில்லை? அந்த வாழ்க்கைக்குள்ள வர்றதே இல்லை, அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. பிரியாமணில முதல்ல நம்ம அதை செஞ்சு பழகணும். பழக்கத்தினால ஒரு விஷயத்த ஏன் நம்ம போதிக்கிறோம்னா அது இயல்பா இல்லாதனாலதான் அதை போதிக்கிறோம். குழந்தை பிறக்கும் போதே எல்லாத்தையும் படிச்சுட்டு வராது, அது ஸ்கூல்ல போய் சேர்த்து எல்லாமே போதிக்கணும், டீச் பண்ணணும், அப்பதான் அது கத்துக்கும். அது மாதிரிதான் வசனம். பழகணும், கத்துக்கணும், போதிக்கணும். ஏன் போதனை நிறுத்தக்கூடாது? ஏன் சத்தியத்தை போதிக்கிறத ஒரு நாளும் நிறுத்தக்கூடாது? ஏன் வீட்டுல பைபிளை வாசிக்கிறத, ஜெபிக்கிறத பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல ஏன் நிறுத்தக்கூடாது? பழக்கம் விட்டுரும். அப்புறம் மறுபடியும் நம்ம எது கடுமையாயிருவோம்? பாவத்துக்கு அடிமையாயிருவோம். இத்தனை விஷயங்கள் இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாரு? உதவி செஞ்சு கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு ஆளும் பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. யோவான் 16 நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டால் அவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நேத்து யாருக்காவது ஆண்டவர் கண்டிச்சு உணர்த்தினாரா? நேத்து இப்படி சொன்னா புரியாது. இப்படி ஒரு கேள்வி கேட்டா ஆமா இல்ல அப்பதான் யோசிப்போம் நம்ம. நேத்து யாரையாவது ஆண்டவர் பரிசுத்தவர் கண்டிச்சு உணர்த்தினாரா நீ இப்படி செய்யாத அப்படின்னு யாருக்காவது மனசுல தோணுச்சா? அப்ப நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும். அப்ப நேற்று யாருமே பாவம் செய்யாமதான் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்து வந்துருக்கீங்க இல்லையா? ஒரு பாவம் கூட யாருமே செய்யல. அதை நம்ம சொல்ல மாட்டோம் இல்லைங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கோம் அப்படின்னு மனசார ஏத்துக்குவோம். அது நல்லது. ஏன்னா மனத்தாழ்மை உள்ளவங்க எல்லாம் இருக்கிறதா நல்லது, அதை ஏத்துக்கிறது நல்லது. ஆனா என்ன செஞ்சோன்னு கண்டுபிடிக்கணும். நீயா நானால கோபிநாத்தோட சொன்னார், சும்மா ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, அது என்னன்னு கண்டுபிடிங்க, அதை சரி பண்ணீங்க.
என்ன என்ன செய்யறேன் நான்? தேவனுக்கு விரோதமா நான் என்ன செய்யறேன்? எதை செஞ்சால் நான் தேவனுடைய பிள்ளையாக முடியும்? ஆண்டவர் ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு தெரியுங்களா? யூதர்கள் எல்லாம் நாங்க நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள், நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள்னு மாறுதட்டிக்கிறதுக்காக கொடுக்கல. நீ இதுல ஒன்ன கூட நீ ஃபாலோ பண்ண முடியாதுன்னு புரிய வைக்கிறதுக்காகவே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. நியாயப்பிரமாணம் முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேன் கருவி. சாலமோன் தான் சொல்லிப்பாரு, ஒரு ஸ்கேன் கருவி. ஸ்கேன்ல போய் எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு போய் நம்ம படுத்தோம்னா உள்ள என்ன இருக்குதுன்னு காட்டும். அவ்வளவுதான் நியாயப்பிரமாணம். அது குணமாக்காது, அது காட்டும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது அருமருந்து. இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்த ஸ்லாக்கியம் அது அருமருந்து. அதுதான் மாத்திரம் தான் நம்மளால என்ன ஆக முடியுங்க? விடுதலை அடைய முடியும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். சத்தமாவே சொல்லுங்க, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை தேவனிடத்துல அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். கர்த்தர் சில பேருடைய பல அதான் மாரி அவ பாவத்துல நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா? சில பேரை மட்டும் அப்படி நினைக்காம இருப்பாரா? இல்ல, நான் அறிக்கையிட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டா தேவன் என்ன பண்ணுவாருங்க? என்ன மன்னிப்பாரு. தேவன் எல்லாரையும் மன்னிப்பதற்கு ஆயத்தமுள்ளவரா இருக்கிறார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்துல நம்மையும் நம்முடைய முழு இருதயத்தையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். பாவியாகிய நம்மேல இரக்கம் உள்ளவராக, கிருபை உள்ளவராக, இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை மன்னிக்கிறவராக, மீண்டும் மீண்டும் நம்மை சேர்த்துக் கொள்ள, நம்மை புதுப்பித்துக் கொள்ள ஆயத்தமுள்ள ஒரு தேவனை நம்ம தகப்பனா வச்சிருக்கோம். இது நம்மால கூடுகிற காரியம் இல்லை, இது தேவனால மாத்திரம் கூடுகிற ஒரு காரியம். தேவன் மாத்திரம் தான் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்த முடியும். தேவன் மாத்திரம் தான் நம்மை பாவம் நீங்கி கழுவி சுத்திகரித்து ஈசோப்பினால கழுவுக தேவனால மாத்திரம் தான் முடியும். உண்மையான இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா உங்களுடைய வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பாவம் பெருகின இடத்துல, மீறல்கள் பெருகின இடத்துல அப்பா உங்களுடைய கிருபை பெருகினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல வைத்திருக்கிற அளவில்லாத கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அளவில்லாத இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக சம்பாதித்து வைத்த உங்களுடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சிலுவையின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை உணர்ந்து நாங்கள் அறிக்கையிட்டு அப்ப அந்த ஆயக்காரனை போல மனம் திரும்பினவர்களாக, நீதி உள்ளவர்களாக இந்த ஆலயத்தை விட்டு எங்கள் இல்லங்களுக்கு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பரிசுத்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தருவோம். இப்ப இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்க சொல்லுங்க, நானும் வந்து சொல்றேன். சமயத்தில் மறுபடியும் தமது பரிசுத்த வசனத்தை நமக்கு அருளி நாம் அவருக்கு சோதனை செலுத்தி அவர் இருக்கிறதும் நம்ம வசனத்தை நம்மிடத்தில் சுத்தமாய் காத்து என்ன சாமி யாருக்கு நல்ல மணியம் விரும்புகிற மற்ற யாவருக்காகவும் பராமரித்து முன்பாக நினைவு அறிவிப்பு வருகிற வாரம் நமது ஆலயத்தில் 2வது வாரமாக இருப்பதால் திருவிழா ஆராதனை நடைபெறும். சபைகளோட ஸ்டானி தேவகுமார் ஐயா நமக்கு நடத்தி கொடுப்பார். சபை மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காலை 11 மணிக்கு வழக்கமா 8 மணிக்கே ஆரம்பிப்போம். இப்ப வந்து